காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ராஜ்யசபா எம்பி திரு சுப்பிரமணியம் சுவாமி நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு இன்று ஒரு சிறப்பு நேர்காணலை வழங்கியிருந்தார். அதில் 2 கருத்துக்களை அவர் அரசியல் ரீதியாக தமிழகத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த 2 கருத்துக்களை அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் பதவியை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா செய்த பிறகும் மீண்டும் அவரையே முதலமைச்சராக ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் முயற்சித்தனர். நான் தான் சசிகலா முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னேன். மத்திய பாஜக தலைமை என்னுடைய முயற்சியை எதிர்க்கவில்லை. ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக நியமிக்க பாரதிய ஜனதா கட்சியில் சிலர் எடுத்த முயற்சி தோல்வியடைந்தது என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான பகுதி. இன்னொன்று, இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது தவறானது. அந்த சின்னம் முடக்கப்பட்டிருக்க கூடாது, மாறாக சசிகலா தரப்பினருக்கு தந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. இந்த 2 கருத்துக்களும் தமிழக பாஜகவின் கருத்துக்களுக்கு நேர் எதிரானவை. தமிழக பாஜகவை பொறுத்தவரையிலும் அதிமுகவின் உள் விவகாரம் பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்வதும் தொடர்வதும் அவங்களுடைய உட்கட்சி விவகாரம், அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று இதுநாள் வரையிலும் கூறி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சுப்பிரமணியம் சாமி சொல்லும் கருத்து முரண்பாடான ஒன்று. அதே போல தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கியது சரியான நடவடிக்கை என்று தமிழக பாஜகவின் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அதிலும் அவர் முரண்படுகிறார். இந்த 2 கருத்துக்களும் அவர் சொல்லக்கூடிய இந்த கால பொருத்தம் என்பது ஏன், அவர் சொல்லக்கூடிய கருத்து என்பது ஏற்புடையதாக விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள், அஇஅதிமுகவின் திரு மருது அழகராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், வணக்கம். மருது, நீங்க தான் சொல்லணும். உங்கள்கிட்ட விவாதிப்பதற்கு முன்னால் சுப்பிரமணியம் சாமி அதிகாரப்பூர்வமாக என்ன சொன்னார் என்ற ஒரு 2 நிமிட கருத்தை இப்போ பார்க்கலாம். அதற்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். சுப்பிரமணியம் சாமி அவர்கள் தெரிவித்த கருத்தை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. இது 2 கட்சிகளுக்குமே இல்லாமல், அதாவது 2 பிரிவுகளுக்குமே இல்லாமல் அது முடக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அதாவது அதிமுக சார்பில் சொல்லப்படுற குற்றச்சாட்டு, இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் பின்புலத்தில் இருந்து இதை முடக்குவதற்கு காரணம்னு அதிமுக சார்பில் குற்றம் சாட்டுறாங்க. அது எனக்கு தெரியாது. அவர் குற்றம் சாட்டுறது என்ன சொல்கிறா, எதுக்கா எந்த ஆதாரத்தோடு சொல்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சட்டம்படி எலெக்ஷன் கமிஷன் தவறு பண்ணியிருக்காங்க. இது 1971 கேப்டன் சங்மா வர்சஸ் தி எலெக்ஷன் கமிஷன் ஒரு கேஸ் இருக்கு. அதே மாதிரி பல வேறு கேசஸ்லாம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. யாருக்கு ஜாஸ்தி எம்எல்ஏ இருக்கோ அவளுக்கு தான் கொடுக்கணும். சசிகலாவோட கட்சிக்கு எம்எல்ஏஸ் ஜாஸ்தி இருந்தார்கள், இவாள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. மேபி பன்னீர்செல்வம் எம்எல்ஏன்னு கேட்கலாம், ஆனால் பன்னீர்செல்வம் எக்ஸ்பெல்டு மெம்பர். அதுவும் இது இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு வரத்துக்கு முன்னாலே எக்ஸ்பெல்ட் ஆகிட்டார். அதனால அவர் எண்ணிக்கையில் வரமாட்டார். அதனால இவாள்கிட்ட ஒரு எம்எல்ஏவும் கிடையாது. அவள்கிட்ட மெஜாரிட்டி எம்எல்ஏ, தனிப்பட்ட மெஜாரிட்டி கிளியராக இருக்குது. அதனால சுப்ரீம் கோர்ட்டோட பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் பிரகாரம் ரெட்டையில சசிகலா கட்சிக்கு கொடுத்துக்க வேண்டும். இது தவறான முடிவு. அப்போ அதிமுக தரப்பில் சொல்லப்படுற அந்த குற்றச்சாட்டு சரியா இருக்குமோ? அது எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி பிஜேபி பண்ணியிருந்து நிர்பந்தம் உண்டாக்கியிருக்கா இதெல்லாம் இப்படி தெரிஞ்சிருந்தா கட்டாயமாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணமாக சசிகலா எதிர் பண்ணுற போது நான் சொன்னேனே, 2 அமைச்சர்கள், ஒரு அறிவுஜீவி, 3 பேரும் சேர்ந்து இந்த பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக பார்த்தார்கள். நான் ஃபெயில் ஆகிட்டார். நான் சொன்னது தான் நடந்தது. என்றால் கட்சி முடிவு பண்ணால் நாங்கள் இதில் வரமாட்டோம். இந்த விஷயத்தில் அதாவது எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு. ஸோ நான் சசிகலா கட்சிக்கு தான் கூப்பிடணும், அழைப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். அவள் பன்னீர்செல்வமோட சேர்ந்து என்ன பண்ணுறதுக்காக பார்த்தார்கள், அதில் ஃபெயில் ஆகிட்டார்கள். அதில் நான் சொன்னேன், எனக்கு தெரியும். எனக்கு தெளிவாக கட்சி தலைவர்கள் எல்லாரும் சொன்னால் நாங்கள் இதில் படமாட்டோம், உனக்கு பண்ணோன்னா நீயும் பண்ணுவோம், அவளும் பண்ணுவான், உனக்கு ஒரு நிர்பந்தம் இருக்காதுன்னு சொன்னான். கடைசியில் நான் சொன்னது தான் நடந்தது. அதான் பாரதிய ஜனதா கட்சியில் முயற்சி செய்தாங்க பன்னீர்செல்வம் 2. அப்போ நானே சொன்னேனே, உனக்கு இது புதுசாக ஒன்றும் நான் உங்கள்கிட்ட சொல்ல. அப்பயே நிறைய வாட்டி சொன்னேன்.
இந்த வாட்டி எனக்கு அது மாதிரி ஒரு செய்தியும் கிடைக்கல. இந்த கருத்து சுப்பிரமணியம் சாமி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அதிமுகவின் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் சக்தியின் முன்னே விரோதத்தால் வெல்ல முடியா இயக்கத்தை துரோகத்தால் வீழ்த்தி இருக்கிறார்கள் என்கிற கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனுடைய கருத்தை தான் குப்பனும் சுப்பனும் சொல்றது தான் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அந்த காவிய தலைவன் காட்டி சென்ற ஓவிய சின்னமாம் இரட்டைகளை சின்னம் இப்பொழுது இல்லை. இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பை வைத்த போது நாங்களோட வெளிப்படையாகவே நான் பல இடத்துல சொன்னேன், ஆளுநரை வைத்து முயற்சித்தவர்கள் அது இயலாது போனது நிலையில் ஆணையத்தை வைத்து முடித்து விட்டார்களோ என்கிற சந்தேகம் மக்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னேன். அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது போலத்தான் அவருடைய கருத்து இருக்கிறது. இந்த சின்னம் முடக்கப்பட்டது ஒரு ஜனநாயக விரோதம். பச்சிலையாம் இரட்டைகளை சின்னம் காரணமில்லாமல் முடக்கப்பட்டிருக்கிறது. இரட்டைகளை சின்னத்திலே ஓட்டு வாங்கிய அரசாங்கம் இருக்கிறது. 122 சட்டமன்ற உறுப்பினர்களோடு அரசாங்கம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. எந்த சின்னத்தின் அடிப்படையிலே அந்த அரசாங்கம் அமைந்ததோ அந்த அரசாங்கம் இருக்கிறது, சின்னமில்லை. இது மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மன செம்மனின் 100 ஆண்டு நடக்கிற போது இந்த இயக்கத்திற்கு நடத்தப்பட்டிருக்கும் அநீதி என்பதிலே எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது. அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ தேர்தல் ஆணையம் சொன்ன கருத்து, அவர்கள் நிறைய பக்கங்களை கொண்டதை கொடுத்துட்டாங்க, 6000 பக்கம் கொடுத்துட்டாங்க, நாங்கள் படிக்க முடியல. இது எப்படி இருக்குன்னா, ஒழுங்கா படிக்க முடியாத மாணவன் 10 பக்கத்துக்கு பதிலாக 10,000 பக்கம் எழுதி கொடுத்துட்டா நான் பாஸா ஃபெயிலான்ற தீர்ப்பு வராமல் இருக்கும் அல்லவா? இவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை, நான் நல்ல வேளை சட்டமன்றத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஆளுநர் ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கி இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வராம விட்டாங்க. அதுவரையும் பரவாயில்லை. ஆக நல்லா வெளிப்படையா தெரியுது, சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே, அத்தனையும் இருந்தும் இந்த அரசாங்கமும் எங்களிடம். ஆனாலும் இந்த சின்னம் முடக்கப்பட்டது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயர் முடிக்கப்பட்டது என்று சொன்னால் இது மிக பெரும் அரசியல் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியை திரு சுப்பிரமணிய சுவாமியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இந்த வழக்குக்கு ஆதாரம் அவர் இன்றைக்கு சசிகலா ஆதரவு நிலையில சுப்பிரமணியம் சாமி பேசுறாரு. காலமெல்லாம் ஒரு 20 ஆண்டு காலம் அந்த வழக்கு இருக்கு, 96 முதலாக அந்த வழக்கு இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணகர்த்தவா இருந்தவர் இன்றைக்கு அந்த நிலையிலிருந்து மாற்றி பேசுகிறார். இல்ல, அதாவது மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறாதிருக்க யான் விலங்கல்ங்கிற மாதிரி கருத்துக்களும் சிந்தனைகளும் முடிவுகளும் காலப்போக்கில் மாறத்தான் செய்யும். இன்றைக்கு அவருடைய சொல்லக்கூடிய கருத்து உண்மையை சொல்கிறார். அவர் நியாயத்தை சொல்வதாக நேற்றைக்கு அவர் தொடுத்த வழக்கு தவறு இல்ல, அப்படி சொல்லவில்லை. பிரச்சனைகளின் அடிப்படையில் எல்லா மனிதரும் எல்லா முடிவுகளிலும் சரியாக இருக்க மாட்டோம். இந்த முடிவை அவர் சரியாக சொல்கிறார் என்பதுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அது கூட இவர் ரொம்ப காலதாமதமாக தான் சொல்றார். இது கடைக்கோடி தொண்டனுக்கே தெரிந்த விதை. நீங்க கிராமத்துல போய் கேளுங்க, இந்த சின்னத்தை யார் முடக்குனான்னு கேளுங்க. ஒரு புள்ளியில நீங்களும் அவர்களும் இணையறீங்க. அவர் சொல்றார் 2 அமைச்சர்கள் ஒரு அறிவுஜீவி என பன்னீர்செல்வம் அவர்களோடு சேர்ந்து அவரையே ஆட்சியில நீடிக்கிறதுக்கு பாரதிய ஜனதாவில் ஒரு பிரிவு முயற்சித்தது. நான் அதற்கு மாறான ஒரு நிலை எடுத்தேன். ஆனால் என் கட்சி தலைமை அவங்க செய்யறதும் செய்யட்டும், நீங்க செய்யறதும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இல்ல, உண்மைதான். அதாவது அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்மாவை போல ஒரு ஆளுமை மிக்க தலைமை வந்துவிடக் கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப குறியாவே இருந்தாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டால் தங்களுக்கு வாய்ப்பு என்பதால் அவங்க அந்த பிளவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர்களுடைய நோக்கம் அதுவல்ல. எப்படி கேட்டா, திரு பன்னீர்செல்வம் அவர்களை முன்வைத்து அந்த ஒரு கூளை கும்பிடு குருசாமியை வைத்து இந்த இயக்கத்தை கோடாரி காம்பாக மாற்றி பிளக்க வேண்டும் என்கிற திட்டம் பாஜகவிடம் வெகுவாக இருந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவரை பார்த்தீங்கன்னா நீங்க பன்னீர்செல்வம் இன்னைக்கு இரட்டைகளை சின்னம் முடக்கப்படும் 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 என்று வாரக்கணக்கா சொன்னது யாருங்க? தமிழிசை சொன்னார்கள், எச் ராஜா சொன்னாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் அவரும் சொன்னார் இந்த சின்னம் இருவருக்கும் கிடைக்காது என்று. ஆக அடுத்த கட்சியினுடைய உள்விவகாரத்தில் ஒரு சின்னத்தை நியாயமில்லாமல் முடக்க வேண்டும் என்கிற ஆசை யாரிடம் இருந்தது? திமுகவுடன் இல்லைங்க. 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கூட அதை சொல்லலைங்க. விடுதலை சிறுத்தைகளோ அல்லது மார்க்சிய கம்யூனிஸ்டோ எந்த இயக்கமும் இந்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்று யாருமே சொல்லலை. ஆனால் இந்த இயக்கம், இந்த சின்னம் முடக்கப்படும் என்று முன்மொழிந்தவர்கள் பாஜகவினர். அதனை தேர்தல் ஆணையம் வழிமொழிந்து விட்டது என்பதுதான் வருத்தமான செய்தி. காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் EVK இளங்கோவன் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை சரியானதுன்னு இல்ல, அவர் காங்கிரஸ் கட்சி அவர் காங்கிரஸ் கட்சியின் திமுக பிரிவு தலைவர். அதனால் அவர் அப்படித்தான் சொல்வார். அப்ப திருநாவுக்கரசர் அதிமுக பிரிவு தலைவர். நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியாது. அதாவது அவர் திருநாவுக்கரசனுடைய அரசியல் அனுபவத்தையும் அவருடைய போக்கையும் நீங்கள் பாருங்கள். ஒரு 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 முதிர்ச்சி இருக்கும். நீங்க உலகத்திலேயே
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஈவி.கே.எஸ். இளங்கோவன் இருக்கிற போது அவருக்கு எதிராக அவர் கட்சியினுடைய மகளிர் அணி பிரமுகர்கள் காவல்துறைகளை பெட்டிஷன் கொடுத்த பிரச்சனை எல்லாம் பாத்தீங்களா? காங்கிரஸ்ல உட்கட்சியில ஏன் சொல்ல வரல நீங்க? அதாவது ஈவி.கே.எஸ். இளங்கோவனிடம் திருநாவுக்கரசருடைய பக்குவத்தை எதிர்பார்க்க முடியாது என்று சொல்கிறேன். உங்களுக்கு பக்குவமா தெரியுது, முதிர்ச்சின்ற வார்த்தையை இப்ப சொல்றீங்க. அது ஆளுக்கும் நபருக்கும் அது மாறும், இடத்துக்கும் இல்ல, ஒவ்வொருத்தர் பார்வையில் அது நியாயத்தின் அடிப்படையில் மாறும். திரு செம்மலை, உங்களிடம் கேட்க விரும்பும்போது திரு சுப்பிரமணியன் சுவாமி ஒரு கருத்தை சொல்றார், 2 கருத்தை சொல்றார். இலையை முடக்கியது தவறு, இன்னும் தேர்தல் ஆணையம் தவறு செய்து விட்டது. அதே போல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆட்சி தொடர்வதற்கு பாஜக முயற்சித்தது அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்றாரு. அதே கருத்தை திரு மருது அழகராஜும் சொல்கிறார், அதிமுகவும் சொல்கிறது. அதிமுகவை முடக்குவதற்கு, பிளப்பதற்கு ஒரு முயற்சியை பாஜக முயற்சித்தது அப்படின்ற ஒரு கருத்தை அவர்களும் சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு நேரடியாக பன்னீர்செல்வம் அவர்கள் மீதும் வருகிறது. இதுல ஏதேனும் ஒரு வகையில் அவரும் ஒரு பார்ட்டியா இதுல வந்துடுறார். எனவே உங்கள் தரப்பில் இதுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற கருத்து என்ன? சகோதரர் மருது அழகராஜ் அவர் நல்ல பேச்சாளர், எழுத்தாளர் என்பதை தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன அந்த துரோகம் யாருக்கு பொருத்தமானது என்பது நாடே அறிந்த விஷயம். அம்மாவுக்கு யார் துரோகம் செய்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அடுத்து திரு சுப்பிரமணியன் சாமி அவர்களை பொறுத்தவரையில் இந்த நாடே அறியும். அவர் ஒரு கான்ட்ரவர்சியல் பர்சனாலிட்டி. நாம் எல்லாம் இப்பொழுது விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் எப்பொழுதும் விதண்டாவாதம் செய்யக்கூடியவர். அதாவது திருவிளையாடிலே ஒரு பாத்திரம் வரும், நடிகர் நாகேஷ் அவர்கள் நடித்திருப்பார்கள், தர்மி அந்த பாத்திரம். அதில் அவர் சொல்லுவார், பாட்டெழுதி பெயர் வாங்குபவர்களும் உண்டு, பாட்டிலே குற்றம் கண்டுபிடித்து பெயர் வாங்குவோம் என்று சொல்வதைப் போல அவர் சுப்பிரமணியன் சாமி எதை சொன்னாலும் அதில் விவாதத்தை விட விதண்டாவாதம் தான் அதிகமாக இருக்கும் என்பது. திரு செம்மலை, குறுக்கீட்டுக்கு நீங்க மன்னிக்கணும், குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். தனிநபர்களை விமர்சிப்பதை விடவும் நாம் அவர் சொன்ன கருத்துக்குள்ள போகலாம். சுப்பிரமணியம் சாமி பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்தை வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கிறது, மற்றவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து உங்களுடைய கருத்து. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முன்னணியான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர். பிரதமரையோ அல்லது அமித்ஷா அவர்களையோ சந்திக்கக்கூடிய இடத்துல விஷயங்களை அறிந்தக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒருவர். ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அந்த ஒரு இன்ஃபார்ம்டு குவார்ட்டர்ஸ்ல இருந்து வருகிறது அவர் அப்படின்ற பட்சத்துல அந்த கருத்துக்கு, அந்த அவர் சொல்ற கருத்துக்குள்ள போலாம். அந்த கருத்துல பிஜேபி முயற்சித்தது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. கருத்துக்கு இப்பொழுது நான் பதில் சொல்லுகிறேன். அவர் சொன்ன 2 கருத்துமே தவறான கருத்து. ஒன்று, பிஜேபி அண்ணன் OPS அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று முயற்சித்தது என்பதை நான் மறுக்கிறேன். ஒருவேளை பிஜேபி OPS அவர்கள் ஒரு நல்ல மனிதர், நல்ல நிர்வாகி, நல்ல பண்பாளர், அவர் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தால் சிறப்பாக நிர்வாகம் இருக்கும், தமிழ்நாடு முன்னேறும் என்று அவர் முதலமைச்சராக இருப்பதற்கு விரும்பி வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அவர் தொடர வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களை என்று சொல்லுவதை ஏற்க முடியாது. ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மக்கள் அங்கீகாரம் இருக்கிறது, மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் அவர்தான். சசிகலா அவர்களுக்கு மக்கள் ஏற்பு இல்லை, அவர்தான் நீடிக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை பல்வேறு கோணங்கள்ல பிஜேபி தரப்புல சொன்னாங்க. அதற்கு காரணம் இருக்கிறது மிஸ்டர் குணசேகரன். நான் என்ன சொல்றேன்னா, அவர் முதலமைச்சராக இருந்த அந்த குறுகிய காலத்தில், உதாரணமாக ஜல்லிக்கட்டு பிரச்சனையில அவர் சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு ஒப்புதல் பெற்றது. அதே போல வர்தா புயலிலே நிவாரணப் பணிகளை மேற்கொண்டது. அதே போல ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா நதி நீரை சென்னை குடிநீருக்காக பெற்றுக் கொடுப்பதற்கு சந்திரபாபு முயற்சி எடுத்தது. அதே போல இந்த நீட் தேர்வில் ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்தது. இது போன்ற பல நல்ல காரியங்களை, தமிழகத்திற்கு தேவையான காரியங்களை செய்ததால், ஒருவேளை நான் சொல்வதைப் போல பாஜக இவர் தொடர்ந்தால் நிர்வாகம் நன்றாக இருக்கும் என்று விரும்பி இருக்கலாமே தவிர, ஆனால் அவர் தொடர வேண்டும், அதற்காக தங்களுடைய முயற்சியை எடுத்தார் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி முயற்சி எடுத்திருந்தால் நாங்க we would have succeeded. இல்ல அப்படி
பிஜேபி மட்டும் முயற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக we have succeeded, நாங்கள் அதில் வெற்றி பெற்றிருக்க முடியும், முதலமைச்சராக அவர் நீடித்திருக்க முடியும். ஆனால் அந்த காரியத்தை பிஜேபி செய்யவில்லை. பிஜேபிக்கு எம்எல்ஏவே இல்லையா? அவங்க எப்படி உங்களுக்கு முயற்சி பண்ணிருக்க முடியும்? திரு செம்மலை, இதுல ரெண்டு விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லணும். மத்தியிலே அதிகாரத்திலே மத்தியிலே அதிகாரத்திலே இருக்கிறார்கள். ஆக அவர்கள், நான் ஒன்று சொல்லுகிறேன், 1988 இதே எங்களுடைய இயக்கம் பிளவுபட்ட போது ஜானகி அம்மையார் அம்மா என்ற இரு அணியாக இருந்த போது ஜானகி அம்மையாருக்கு அதிபெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் இருந்தும் கூட அன்றைக்கு காங்கிரஸ் அரசால் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது, இரட்டை இலை முடக்கப்பட்டது. அதற்கு என்ன காரணத்தை மருந்து சொல்ல போகிறார்? அதே போல இன்றைக்கு இரட்டை இலை முடக்கியதற்கு பிஜேபி காரணம் என்று சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ தேர்தல் ஆணையம் முன்மொழிந்ததா, அதாவது பிஜேபி முன்மொழிந்ததை தேர்தல் ஆணையம் வழிமொழிந்தது என்று சொல்லுவது நிச்சயமாக பொருந்தாது. உங்களுக்கு நன்றாக தெரியும் மிஸ்டர் குணசேகரன், அதாவது நாங்கள் 2 மனுக்களை அங்கே நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். முதல் மனு எங்களுடைய கழகத்தினுடைய விதிகள் வழிகாட்டுதல் முறைப்படி திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததே தவறு என்று மனு கொடுத்திருக்கிறோம். அதே போல சின்னம் எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு மனு கொடுத்தோம். ஆக இதிலே அவர் சுப்பிரமணியன் சாமி சொல்வதை போல மருது எதிர்பார்த்ததை போல ஒருவேளை சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தால் திருமதி வி.கே. சசிகலாவினுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாக ஆகிவிடும். அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த மனு இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. அதற்குள் நாங்க போகலன்னு சொல்லிட்டாங்க. அதற்குள் நாங்க போகலன்னு திரு செம்மலை, அதற்குள் நாங்க போகலன்னு தேர்தல் ஆணையம் தன்னுடைய விரிவான உத்தரவிலேயே பொதுச் செயலாளர் தேர்வு தொடர்பான சர்ச்சைக்குள் நாங்கள் செல்லவில்லை, இப்போது அதை பற்றி விவாதிக்க வேண்டாம், ஆர்கே நகர்ல சின்னமும் கட்சி பெயரும் யார் பயன்படுத்தலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. எனவே அது வேறொரு விவாதம். நான் உங்களை கேட்கிறது, நீங்க பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் எடுத்த நடவடிக்கைகள் செயல்பாடு காரணமாக அந்த ஆட்சி தொடரணும்னு பிஜேபி விரும்புச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிஜேபி விரும்பி இருந்தால் அந்த ஆட்சி தொடர்ந்திருக்கும், எங்களை பிஜேபி கைவிட்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு ஆதங்கமும் உங்க வார்த்தையில வருது. நான் கேட்கிறது, மற்றவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஒரு ரகசிய உறவு இருந்தது. அன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த நாளில் திரு எச் ராஜா அன்று இரவு சந்தித்தார். இந்த 2 தரப்புக்கும் ஒரு ரகசிய உறவு இருந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. நான் சொல்லுகிறேன், அப்படி அவர்கள் உதவுவதாக இருந்திருந்தால் மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிற அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் எங்களுக்கு உதவி இருக்கலாம். அதற்காகத்தான் 1988 அந்த சம்பவத்தை நான் நினைவுபடுத்தினேன். ஆக அவர்கள் இந்த உள்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்று ஒதுக்கி இருந்தார்களே தவிர எங்களுக்கு அவர்கள் உதவவில்லை. உதவி இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இதில் வெற்றி பெற்றிருப்போம். நான் சொல்ல வந்தது, அவர் அந்த ஒரு நல்ல நிர்வாகி தொடர வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம் என்று தான் சொன்னேனே தவிர அது அவர் விருப்பமாக இருந்தது என்று சொல்லவில்லை. அதனால் தான் சொல்லுகிறேன், அவர்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டும், ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற முயற்சியிலே பாஜக ஈடுபடவில்லை. அதை முழுமையாக நான் மறுக்கிறேன். தலையிட்டார்கள், தலையிட்டோம்னு பிஜேபி தரப்பிலே ஒரு குரல் வருது, ஆனா நீங்க மறுக்கிறீங்க. 2 அமைச்சர்கள் ஒரு அறிவுஜீவி தலையிட்டார்கள். உண்மையில அந்த மாதிரி இல்ல, அவங்க அதாவது அவங்க யார் வேணாலும் கருத்துக்களை சொல்லலாம். அந்த இரு அறிவுஜீவி யாரு சொல்லல. அதாவது இவங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா, திருமதி வி.கே. சசிகலாவை ஆதரிக்கலாம் என்று திரு சுப்பிரமணியன் சாமி முடிவெடுத்த பிறகு அவர் இதையும் சொல்லலாம், எதையும் அவர் சொல்லலாம். இந்த முடிவு எடுத்து தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில நிறைய ஆவணங்கள் நிறைய ஆவணங்கள் இருக்கிறது. அந்த ஆவணங்களை எங்களாலே பரிசீலிக்க முடியாது. நாளை இறுதி நாள், அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாள். எனவே எங்களாலே முடிவு செய்ய முடியாது. எனவே தற்காலிகமாக அதை நிறுத்தி வைக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த நிறுத்தி வைத்தல் கூட எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்களை பொறுத்தவரையில் அந்த இரட்டை இலச்சினம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். காரணம், எங்களுடைய கழகத்துடைய விதிமுறைகள் வழிகாட்டுதலின்படி பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருக்குமேயானால் அந்த இடத்தை அந்த பணியை செய்வதற்கு தலைமை கழக நிர்வாகிகள்
அதாவது அவைத்தலைவர், பொருளாளர் போன்றவர்கள் அதை தொடரலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது எங்களுடைய அணியில நம்முடைய மதுசூதனன் அவைத்தலைவர் இருக்கிறார், அண்ணன் ஓபிஎஸ் பொருளாளர் இருக்கிறார். அந்த பணியை அவர்கள் தான் செய்ய வேண்டும். இது எங்களுடைய பைலா வழிகாட்டுதல் முறைகள் தெளிவாக சொல்லுகிறது. எனவே நாங்கள் அந்த சட்டம் அந்த இரட்டையில எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். அதனால்தான் எங்கள் தலைவர் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், உள்ளபடியே எங்களுக்கு கிடைக்காதது எங்களுக்கு வருத்தமளிக்கிறது என்பது மட்டுமல்ல, ஆச்சரியமாக இருக்கிறது, எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூட பேட்டியிலே சொல்லி இருக்கிறார். ஏறத்தாழ சுத்தி வளைச்சு அண்ணன் செம்மொழி அண்ணன் நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. ஒண்ணு, உத்தரப்பிரதேச விவகாரத்தில் 2 நாளில் மத்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தது. ஆனால் 12 நாட்கள் நாங்கள் முட்டி மோதி கூட எங்களுடைய தரப்பு நியாயம் நிராகரிக்கப்பட்டது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம் அவங்க நிறைய பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. அந்த பக்கம்ங்கிற ஒரு வார்த்தையே இது எங்களுடைய நியாயத்தை நிராகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தேர்தல் ஆணையம் பயன்படுத்தி கொண்டது என்பதான் நான் நினைக்கிறேன். அடுத்து சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலும் ஓபிஎஸ்க்கு உதவலைன்னு. தேர்தல் ஆணையம் இடைக்காலம் தான், தற்காலிகத்துக்கு தான் அந்த முடிவு சொல்லியிருக்காங்க. நிரந்தர தீர்வு அந்த தற்காலிகம் என்பதே மிக தவறான முடிவு என்பதுதான் எங்களுடைய கருத்து. அடுத்து திரு ஓபிஎஸ் அவர்களை திரு பன்னீர்செல்வம் அவர்களை பாஜக பின்னிருந்து தாங்கி பிடிக்கவில்லை என்கிற வாதத்தை அண்ணன் சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சாதாரண மனிதனோடு நீங்க கேட்டு பாருங்க, திரு பன்னீர்செல்வத்திற்கு எத்தனை அவகாசங்கள் கொடுக்கப்பட்டது, ஆளுநரிடமிருந்து அவகாசம் தரப்பட்டது. அதற்கு பிறகு பொன்னார் சொன்னார், விட்டுறாதீங்க பன்னீர் வந்துருங்க, நீங்க தான் வரணும்னு சொன்னாங்க. வானதி, தமிழிசை, எச் ராஜா அத்தனை பேரும் சொன்னாங்க. இதையெல்லாம் முறியடித்து எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றது உடனேயே நடுவண் அமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு அரசியல் மரபு கடந்து இந்த அரசாங்கம், எடப்பாடியின் அரசாங்கம் நீடிக்காது என்று சொன்னாரே தவிர, வெற்றி பெற்று விட்ட அரசாங்கத்திற்கு வாழ்த்து சொல்வதற்கு கூட பாஜகவுக்கு மனம் வரவில்லை. அதே நேரத்தில் நேரடியாக வீட்டுக்கு சென்று எச் ராஜா திரு ஓபிஎஸ் அவர்களை பார்த்து ஆறுதல் சொன்னார். வானதியும் தமிழிசையும் ஆளுக்கு ஒரு பக்கம் முராரி பாடினார்கள். என்னை பொறுத்தவரை பாஜக ஓபிஎஸ்ஐ எப்படியெல்லாம் தாங்கி பிடித்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த தியான முறையை எடுத்துங்களேன். பதஞ்சலி விற்று பாஜகவை வளர்ப்பது, பதஞ்சலிக்கும் இருங்க நான் சொல்றேன், பல யுத்திகள் நானும் சொல்றேன். அதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் அரசியலை வளர்ப்பது, யோகா தியானம் எல்லாம் ரொம்ப நாளா நான் சொல்றேன். இவையெல்லாம் அரசியல் மயமாக்கப்பட்டது எப்போது? பதஞ்சலியை விற்று பாஜகவை வளர்ப்பது, பகவத்கீதையை சொல்லி பாஜகவை வளர்ப்பது, தியானம் யோகா என்று சொல்லி பாஜகவை வளர்ப்பது, இவையெல்லாம் பாஜகவினுடைய யுத்திகள். அதே யுத்தி தான் தியானம் என்கிற பெயரில் அண்ணன் பன்னீர் அவர்களும் ஆரம்பித்தார். ஆக என்னை பொறுத்தவரை ஒரு பக்திமான், அவருடைய தலைவர் நினைவிடத்துல போய் ஒரு தியானம் இருக்கிறார், ஒரு மௌன அஞ்சலி இருக்கிறார். முதலமைச்சர் பதவி எடுத்து விட்டால் மட்டும்தான் தியானத்தின் எண்ணம் வருமா? அவருக்கு ஒரு மனசாட்சி என்று சொன்னால் தான் இவருக்கு அம்மாவினுடைய நினைவுக்கு வருமா? அவருக்கு ஒரு மனசாட்சி உந்துதல் அப்ப வந்திருக்கு. அதுதான் அவர் சொல்றார், மனசாட்சி உந்தியதால் இங்க வந்தேன். ஒண்ணு சார், நான் இந்த வாதத்தின் மூலமா ஒண்ணு சொல்றேன் கூட. பன்னீரை வைத்து கழகத்தை பிளப்பது, அதற்கு பிறகு மைத்ரேயனை வைத்து பன்னீரை வீழ்த்துவது, பழைய முன்னாள் பாஜகவினுடைய மாநில தலைவர் மைத்ரேயனை அதிமுகவின் ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு அவரை தலைவராக்குவது, இதுதான் பாஜகவினுடைய திட்டம், நிழல் திட்டம். இதுதான் பாஜக தான் சொல்லணும். நிறைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் இந்த தியானத்தை பத்தி எல்லாம் சொன்னார். நான் ஒரு லைட்டர் வெயின்ல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்திருக்கு. ஜெயலலிதா அம்மையார் மிகச்சிறந்த ஒரு தலைவர். அவர் உயிருடன் இருக்கிறப்போ எல்லா கட்சிக்காரங்களையும் யோகா பண்ண வச்சாரு, காலில் விழுந்து. அவர் இறந்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் சமாதியில் உட்காந்து தியானம் பண்ண வச்சிருக்கிறாரு. இந்த யோகாவுக்கும் தியானத்துக்கும் அவங்க ரொம்ப பெரிய அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம், பன்னீர்செல்வம் போய் தியானம் பண்ணாரு, ஆட்சி போச்சு. சசிகலா அம்மையார் தியானம் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. தீபா அம்மா போய் தியானம் பண்ணாங்க, அவங்க கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டர் வெயின்ல சொன்ன விஷயம் தான். இது அரசியல் விமர்சனம் அல்ல. நண்பர் மருது அவர்கள் நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார். முதல் விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அவர் நிறைய நாவலாசிரியர் மாதிரி சொல்லுகிறாரே தவிர பல விஷயங்கள் அவர் சொன்னதில் கருத்து பிழை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த சின்னத்தை முடக்கிய சம்பவத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லி வருகிற விஷயம் என்னவென்றால், இதை தேர்தல் கமிஷன் முடிவு செய்யும். ஏற்கனவே தமிழிசை அம்மா சொன்னாங்க, ஏற்கனவே அச்சுராஜா சொன்னாருன்னு சொன்னா இதெல்லாம் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ல இது முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று பிஜேபி தலைவர்கள் சொல்வதற்கும் அது அவருடைய ஆசையாக வெளிப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அனாலிசிஸுக்கும் ஆசைக்கு உள்ள வித்தியாசத்தை நண்பர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது விஷயம் சொல்லுகிறேன்,
பன்னீர்செல்வம் தான் தொடர்ந்து முதல்வராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு பிஜேபிக்கு இல்லை. அது தனிப்பட்ட சில தலைவருடைய கருத்தா இருக்கலாம். எங்களது ஆரம்பத்திலிருந்து கருத்து, யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவரை முதல்வராக அந்த பிரிவை ஆளுநர் அவர்கள் நியமிப்பார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஏன் சசிகலா பன்னீருக்கு அவகாசம் கொடுத்தார் என்று சொன்னால், இல்ல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் சொன்ன ஒரு கருத்து, ஒரு ஆட்சி வெற்றி பெற்று விட்டது, வெற்றி பெற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பிரதமர் கடிதம் எழுதுறார், பிரதமர் வாழ்த்து சொல்றார். அது ஒரு அரசியல் மரபு. ஆனால் இங்கே தமிழகத்தை சேர்ந்த ஒரே மத்திய அமைச்சர் வெற்றி பெற்று விட்டது, ஒரு சோதனையை கடந்து இந்த அரசு தப்பித்திருக்கிறது அல்லது எடப்பாடி பழனிசாமி வென்றிருக்கிறார், மரபு அப்படின்ற ஒரு விஷயத்துல வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லாம இது நீடிக்காது நிலைக்காது அப்படின்னு சொல்றது. நீங்க ஊடகங்கள்ல உள்ள பழைய அந்த பேக் வால்யூம்ஸ் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற அன்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவில்பட்டியில் இருந்தார். அன்று பத்திரிகையாளர் சந்தித்தார். அவருடன் நானும் கூட அந்த பத்திரிகை நண்பர்கள் சந்திப்பில் நானும் உடன் இருந்தேன். அப்போ இதை பற்றி அவர் பேசும்போது அமைச்சர் அவர்கள் சொன்ன முதல் கருத்தே, முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை வாழ்த்துகிறோம், அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதைத்தான் முதல் வாசகமாக வைத்துக்கொண்டு, அடுத்த விஷயம் அவர் என்ன சொன்னார் என்றால், இதுவுமே கூட அவர் ஒரு இரவல் நாற்காலியில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு அரசியல் நிலை தான் இருக்கிறது. இந்த பதவியும் அவர் எவ்வளவு நாள் இருப்பார், ஓபிஎஸ்ஐ எப்படி ஒரு மாதத்தில் மாற்றினார்களோ அதே போல இவரையும் அவர்கள் மாற்ற தயாராக இருப்பார்கள், அதனால இது ஒரு இரவல் நாற்காலி தான் என்று சொன்னார். முதல்ல வாழ்த்திட்டு அதை சொன்னார். பத்திரிகைகளில் சென்சேஷனலாக கொண்டு வருவதற்காக அந்த பின்னால் சொன்னதை அவர்கள் முன்னால் போட்டுவிட்டு அவர்கள் முதல்ல வாழ்த்தியதை விட்டு விட்டார்கள். நீங்களே சரியாக சொன்னது போல மோடி அவர்களே வாழ்த்தி இருக்கிறார் என்று சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டனும் அரசியல் நாகரிகத்திற்காக அதை வாழ்த்தி இருக்கிறார் என்று அர்த்தம். இதுல ஒன்றும் பெரிய விவாதம் ஒன்றும் வேண்டியதில்லை என்று நினைக்கின்றேன். இல்லை, அடிப்படையில் இந்த பிரச்சனைகளுக்கான தொடக்கத்திலேயே நாங்கள் தான் இதை எச்சரித்தோம். எங்கள் தலைவர் தான் முதல்ல இதை தமிழ்நாட்டில் சொன்னார். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேளையிலேயே பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள் நுழைவதற்கு அதிமுகவை அழிக்கப் போகிறது என்று எச்சரித்ததும் நாங்கள் தான். தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஊடக விவாதங்களில் அதிமுக தரப்பு கூட அமைதியாக இருந்தது, ஆனால் நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம். ஆனால் அத்தனையும் இன்றைக்கு உண்மை என்பது ஒவ்வொன்றாக தெரிய வருகிறது. குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு முதலில் இந்த கருத்தை தமிழ்நாட்டில் விதைத்தவர் ஆடிட்டர் குருமூர்த்தி. அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், சசிகலா தரப்பு அதிகாரத்திற்கு வரக்கூடாது, அதிமுகவை அவர்கள் கைப்பற்ற விடமாட்டோம் என்று எக்கனாமிக் டைம்ஸ்ல முதல்ல பேட்டி கொடுத்தாரு, திரும்பி துக்ளக்ல எழுதினாரு. தொடர்ந்து அவர் கன்சிஸ்டன்டா இருக்காரு. அதனுடைய கருத்து சசிகலா அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, அவர் ஆட்சி அதிகாரத்தை அந்த தரப்பினர் பிடித்த கூடாது அப்படின்றது அவருடைய கன்சிஸ்டன்டான. அவர் பிஜேபியினுடைய தலைவரா இல்லைங்க, துக்ளக்குடைய ஆசிரியராக அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய கருத்தை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் நீங்க அது எப்பவுமே அவங்க உத்தி. அது யாராவது ஒருத்தர் சொல்லி இப்போ சுப்பிரமணிய சுவாமி சொல்லிட்டா அது தனிப்பட்ட கருத்து, குருமூர்த்தி சொல்லிட்டா அவர் பத்திரிகையாளர் கருத்துன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் குருமூர்த்தி தமிழ்நாட்டில் இருந்து என்னென்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் யாருக்காக வேலை செய்கிறாரு, என்ன லாபியை அங்கே கொண்டு வர்றாருன்னு தெரியும். அப்போ அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லும்போது அதிமுகவுக்குள் இந்த பிரச்சனையே கிடையாது. எந்த பிரச்சனை, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, அந்த அணி, இந்த அணி, தீபா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒருங்கிணைந்த இயக்கமாக அது இருக்கிறது. அப்போது அந்த இயக்கத்தை சீர்குலைக்கிற வகையில் ஒரு முக்கியமான நபர் ஒரு கருத்தை சொல்லும் போது, இவர்கள் இன்றைக்கு மறுப்பு சொல்லக்கூடிய அண்ணன் செம்மலை, ஓபிஎஸ் தரப்பு யாராவது எங்கள் கட்சியை சீர்குலைப்பதற்கான கருத்தை சொல்வதற்கு நீங்கள் யார் என்கிற அளவிலாவது ஒரு மறுப்பை சொன்னார்களா? சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார்கள். அதற்கப்புறம் அவர் சொன்னது போலயே நடக்குது கட்சிக்குள்ள விவகாரங்கள். முதல்ல ஒருத்தர் வெளியே வர்றார். யாரு? எம்பியா இருக்கக்கூடியவர் வர்றார். 50 எம்பிக்கள்ல ஒருத்தர் வெளியே வர்றார். அவர் பாரதிய ஜனதாவில் இருந்து வந்தவர். முதல்ல ஒரு அமைச்சர் வெளியே வர்றார் அதே கருத்தோட. யாரு? இவர் நம்ம பாண்டியராஜன், பாரதிய ஜனதாவில் இருந்து வந்தவர். அப்போ குருமூர்த்தி சொல்லுகிறார், அது இந்த தரப்பு யாரும் மறுக்கவில்லை. சொன்னபடி ஒரு எம்பி வெளியே வருகிறார், அவர் பாரதிய ஜனதா பின்புலம் உள்ளவர். சொன்னபடி ஒரு அமைச்சர் வெளியே வருகிறார், அவர் பாரதிய ஜனதா பின்புலம் உள்ளவர். தவறா சொல்றீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரிவோல்ட் பை பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் தான் முதல்ல நினைவிடத்துக்கு போறார், எதிர்த்து அவர் வீட்டுக்கு போகும்போது அங்க மைத்ரேயன் இருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வர்றேன். பன்னீர்செல்வம் நீங்க பன்னீர்செல்வத்தை கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டு அவர் தலைமையில தான் இந்த மொத்தமும் நடக்கிறது. நீங்க மைத்ரேயனையும் மாயிப்பா பாண்டியராஜன் மேல நீங்க வைத்திருக்கிற பன்னீர்செல்வம் ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததை சொல்றேன். பன்னீர்செல்வம் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தது யாரு? பாண்டியராஜனுக்கு அப்புறம் ஒரு அமைச்சரும் போகலையா? பன்னீர்செல்வத்துக்கு பாஜகவுக்கும் தொடர்பே இல்லையா? அவர் அக்மார்க்கு அதிமுக காரராச்சே. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப அந்த இயக்கத்தை அன்னைக்கு இவர்கள் சேர்ந்து சசிகலாவை பொதுச் செயலாளர் ஆக்குகிறார்கள், இவர்கள் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து முன்மொழியக்கூடிய அந்த இடத்துல அதற்கு எதிரான ஒரு கருத்தை அந்த இயக்கம் பிளவுபட மாதிரி ஒருத்தர் முன்வச்சுக்கிட்டு இருக்கிறார். யாராவது மறுத்து சொன்னாங்களா? இன்னைக்கு வரைக்கும் மறுத்தாங்களா? மாஃபா பாண்டியராஜன் பிஜேபியில் இருந்தார், அப்புறம் தேமுதிக இருந்தார், அப்புறம் தேமுதிக
தேமுதிக அதிருப்தி தேமுதிகல இருந்தார், அப்புறம் அதிமுகவுக்கு வந்தார். ஒரு கட்சியில ஒரு கட்டத்துல இருக்கிறதும், அதே மாதிரி மைத்ரேயன் வந்து பாஜகல இருந்து அதிமுகவுக்கு வந்தார். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வந்த பிறகும் அதே கட்சியில் பழைய கட்சியோட உத்தரவுகளை தான் கேட்பாங்க, அந்த தொடர்புகளோடய இருக்கிறாங்க, அதே உணர்வோட பயணிக்கிறாங்க, அப்படி எப்படி சொல்ல முடியும்? மற்ற கட்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சியை நம்ம சேர்த்து ஒப்பிட்டு பார்த்தா அப்படி நமக்கு அப்படிதான் தோணும். ஆனா அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி ஒரு இல்ல பிஜேபியை பார்ப்பதற்கு தனி கண்ணாடி வைத்திருக்கிறார். அதுதான் ஓட்டோல பிரச்சனையே. அதான் மைத்ரேயனை வந்து நண்பர் மருது அவர்கள் முன்னாள் மாநில தலைவர்னு சொன்னாரு. மைத்ரேயன் எப்போதுமே பிஜேபியில மாநில தலைவரா இருந்தது இல்ல, மாநில துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவரா இருந்திருக்கலாம், மாநில தலைவரா இருந்தது இல்ல. இந்த மாதிரி கருத்து பிழைகள் நண்பர் சீனிவாசன் என்ன சொல்றேன்னா, இதை நீங்க சொல்றதை விட, மருது சொல்றதை விட, நான் சொல்றதை விட, குணா சொல்றதை விட, உங்களுடைய இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய இலகணேசன் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்கிறாங்க. இப்படி வந்து மைத்ரேயன் வந்து உங்க கட்சியில இருந்து போனவர் தானே அப்படின்னு கேட்கும்போது, எங்க கட்சியில அவர் இல்ல, ஆனால் எங்க கொள்கையோட இருக்காரு என்று சான்றளிக்கிறார் வெளிப்படையாக. அப்ப அதுதான் நான் சொல்லுவேன், அதுதான் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ள வேறுபாடு. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவர்கள் பல்வேறு முகாம்களில் இருப்பார்கள், ஆனால் தங்களுடைய கொள்கைக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இன்னொரு கான்டெக்ட்லயும் பாருங்க, வெங்கையா நாயுடு அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார். நீங்க வந்து மைத்ரேயன் எங்க கட்சி கொள்கையோட இந்த கொள்கையில பயணிக்கிறவர் அப்படின்ற பொருள்பட இலகணேசன் சொன்னார்னு சொல்றீங்க. வெங்கையா நாயுடு அவர்கள் சொன்னது ஐடியாலஜிக்கலா ஐடென்டிக்கலா இருக்கக்கூடிய பார்ட்டிஸ், கொள்கை அளவில் அதிமுகவும் பாஜகவும் ஒத்த கொள்கையை ஒத்த கருத்தை ஏறத்தாழ ஒத்த கொள்கையை கொண்டிருக்கக்கூடியவர்னு சொன்னாங்க. எனவே அப்படி ஒரு இது வரும்போது மற்றவர்களுக்கெல்லாம் முரண்பட்ட ஒரு கருத்து இருக்கு, ஆனா இவர் மட்டும் பிஜேபி ஆதரவு நிலையில இருக்கிறார், இல்ல பிஜேபி சிந்தனையில இருக்கிறார், பிஜேபி சொல்ற கருத்துல உடன்பாடு கொண்டவரா இருக்கிறார் அப்படி சொல்ல முடியும் இல்ல. இப்ப ஒத்த கொள்கையில அதிமுக இருக்குங்கிறதா சிக்கலை. இப்போ நீங்க அதனால தான் அவங்க வந்து எளிதில் வந்து இப்ப நம்ம நேரடியா களம் புகுவதற்கு இந்த இயக்கம் தடையாக இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு டிராவிடன் ஐடியாலஜி தமிழ்நாட்டில் ஒரு திமுக போட்ட கட்சி இருக்கு. அவங்க என்னதான் தேர்தல் அரசியலுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்தாலும் அந்த கொள்கை வழியில நின்று சில விஷயங்களை பண்றாங்க. அதனால அதை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி தான் நிக்க முடியும். அப்ப அது நிற்பதற்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு இயக்கமா எது இருக்குது? அதிமுக தான் இருக்குது. பெரும்பாலான அந்த அமைப்பு ரீதியா பார்த்தீங்கன்னா திமுகவை விடவும் பிஜேபியை விடவும் மற்ற கட்சிகளை விடவும் எண்ணிக்கையில பெரும் பலம் கொண்ட இயக்கமா அதிமுக தானே இருக்கு. அதுதான் பிஜேபிக்கு சவால். பிஜேபிக்கு அதான் சவால். அதனால தான் ஆசைப்படுறாங்க. அதான் நான் சொல்றேன், அதுதான் பிஜேபிக்கு சிக்கல். அப்ப அந்த இருப்பை கேள்விக்குள்ளாக்குவதன் மூலம் மட்டும்தான் பிஜேபி நேரடியா இங்க ஒரு சித்தாந்த ரீதியா வந்து காலூன்ற முடியும். அவருக்கு தடையா அதிமுக நிக்குது. அதுவும் ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகுந்த தலைவர் நின்ன வரைக்கும் அவங்களால அதை செய்ய முடியல. இப்ப செய்வதற்காக நுழைந்து பாக்குறாங்க. நீங்க எவ்வளவு ஒவ்வொன்றா சொல்ல சான்றுகள் நிறைய இருக்குது. புதிய பார்வையும் குற்றச்சாட்டையும் சொல்றாங்க. அதுக்கு திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்ற கருத்து, அது அவர் கொடுக்கக்கூடிய விளக்கமும் கருத்தும் மிக முக்கியமானது. அதை விட முக்கியம் திரு செம்மலை அவர்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில சொல்ல போறான்றது ஒரு மிக முக்கியம் வாய்ந்தது. ஷானவாஸ், நீங்க நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க, ஆனா அதிமுக இதுவரையிலும் அது பற்றி எதுவுமே சொல்லல. ஆட்சி அமைக்க அழைப்பு மறுக்கப்பட்ட போதும் அவர்கள் பெரிதாக இலைமறை காயா சில கருத்துக்களை சொன்னாங்களே தவிர நேரடியாக பாஜகவை எங்கேயுமே நேம் பண்ணல. தன்னை அழைக்கலன்னு சொல்லும் போதும் கூட திருமதி சசிகலாவும் சொல்லல. அதற்கு பிறகு அந்த கட்சிக்கு பொறுப்பேற்றிருக்கிற டிடிவி தினகரன் கூட இந்த நிமிடம் வரையிலும் பிஜேபியை நேரடியாக எதிர்த்து எதுவும் சொல்லல. இதுல சின்னம் முடக்கப்படுறது சம்பந்தமா வைகை செல்வன் ஒரு கருத்தை சொன்னார். நமது எம்ஜிஆர் பத்திரிகை அதிகாரப்பூர்வமான கட்சி நாளேட்டில் பிஜேபியை விமர்சித்து கட்டுரைகள் வருகின்றன. ஆனா நீங்க சொல்றீங்க இவங்க செய்தாங்கன்னு சொல்லி. இல்ல இப்போ தலைமை அவங்க சொல்லாம நாங்க அப்போதே எச்சரித்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த எச்சரிக்கை அவங்க காதுல விழலையா? அதுதான் பெரிய சிக்கலே. தலைமைச் செயலகத்துல வந்து சோதனை நடந்த போது இதே அரங்கத்துல விவாதம் நடந்தது. நண்பர் ஆவடி குமார் அதிமுக சார்பில் வந்திருந்தாரு. அப்போ நான் வந்து அதுக்கு காரணமே வந்து இதற்கு பின்னால இந்த அரசை சீர்குலைக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது, இல்லைன்னா இப்படிப்பட்ட செயல்கள் நடக்காது என்று சொன்னபோது அவர்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள். ஒன்றும் அதை மறுக்கலை. தொடர்ந்து வந்து அதிமுக நிலைப்பாடு என்னன்னா, திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம், திமுக செய்கிற சூழ்ச்சியால் தான் அதிமுக சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பொருந்தாத வாதத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு வந்து அவங்களே ஒரு கிளைமேக்ஸுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல அடி தாங்க முடியாது. ஏன்னா பிஜேபி குறி வச்சு அடிக்குது, தமிழ்நாட்டில் அதிமுகவை வந்து குறி வைத்து அடிக்குது என்பதை மறைத்து பார்த்தார்கள். மறைக்க முடியாதவன் முழுக்க நனைஞ்ச பிறகு இனி முக்காடி எதற்கு என்று சொல்வார்கள். அது போல இன்னைக்கு வந்து அவங்க சொல்ல வேண்டிய அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க. அதுதான் இதுல வந்து நம்ம தெரியணும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் இன்னைக்கு அதிகாரப்பூர்வ ஏடா நமது எம்ஜிஆர்ல தமிழ்நாடு வந்து மத்திய அரசுக்கு குறிப்பா பிஜேபிக்கு வந்து பாகிஸ்தானை விடவும் பகை நாடு என்று எழுதக்கூடிய அளவுக்கு அதிமுக வந்திருக்கிறது என்றால்
உள்ள கிடக்கையில எவ்வளவு குமுறி இருப்பாங்க, பேச முடியாம இவ்வளவு நாளா எவ்வளவு தவிச்சிருப்பாங்க. அந்த தவிப்பினுடைய வெளிப்பாடா தான் இன்னைக்கு அது வெளிப்பட்டு இருக்குது. நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளிப்படையா இருக்கு. நீங்க ஓப்பனா இப்ப சுப்பிரமணிய சுவாமி மேல 1000 கருத்து வேறுபாடு நமக்கு இருந்தாலும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வெளிப்படைத்தன்மை. எதா இருந்தாலும் உண்மையா ஓப்பனா சொல்லிவிடாரு. நாங்க இப்படித்தான், பிஜேபி வகுப்புவாத கட்சி இல்ல வளர்ச்சி கட்சின்னு தமிழிசை சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க இந்துத்துவ கட்சி தான் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிடுறாரு. இலங்கைக்கு மத்திய அரசு இப்படிலாம் உதவுது, ஆமா உதவணும், படகுலாம் பிடிச்சு வைங்க, நான் தான் போய் சொல்லிட்டு வந்தேன், வெளிப்படையா சொல்லிடுவார். அதே மாதிரி இன்றைக்கு இந்த விஷயத்துல இது அன்வர் ராஜா சொன்னார், உங்க அரங்கத்திலே சொன்னார், இந்த ஓபிஎஸ் அவர்களை முதல்வர் ஆக்க வேண்டும் என்று அன்றைக்கு அங்கே நின்று மருத்துவமனையில் நின்று லாபி செய்து பாஜக செய்த அழுத்தத்தின் மூலம் தான் நாங்கள் அன்னைக்கு ஆக்கணுமே தவிர உள்ளபடி நாங்கள் ஆக்கல என்று சொன்னார். அன்னைக்கு அதை பலரும் மறுத்தார்கள், கோகுல இந்திரா அவர்கள் கூட மறுத்தார்கள். ஆனா இன்னைக்கு சுப்பிரமணிய சுவாமி போட்டு உடைச்சிட்டார், இதுதான் நடந்துச்சு, இதுதான் உண்மை அப்படின்னு. அப்ப நடப்பது எல்லாம் எல்லோருக்கும் தெரியுது, வெளிப்படையா வேற கட்சியில இருக்கிற நமக்கு தெரியுது, பேசுறோமா, நாம பேச வேண்டியவர்கள் பேசல. ஏன்னா அவங்க திமுக எதிர்ப்பு என்பதை சொன்னால் தான் அதிமுக தொண்டர்களை தன்மையப்படுத்த முடியும். வேற ஒரு எதிர்ப்பை காட்டினா அதிமுக தொண்டர்கள் நிக்க மாட்டாங்க என்கிற ஒரு அரசியல் காரணத்திற்காக வேணா அவங்க அன்னைக்கு அந்த பாஜக செய்வதை மறைத்து திமுகவை கை காட்டிருக்கலாம். ஆனால் திமுக அதுல ரோல் பண்ணுதோ இல்லையோ, பிஜேபி செய்கிறது என்பது இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சு. நண்பர் ஷானவாஸ் கான் அவருடன் நான் 2 முக்கியமான விஷயங்களை வேறுபடுகிறேன். ஷானவாஸ் அவர்களுடன். ஷானவாஸ் கான் எங்கால் இவர் எங்கால ஆயிடுவார், கொஞ்ச நாள் கழிச்சு இவர் எங்கால் தான். உங்களுக்கு 100% எதிர்ப்பாளர். ஆமா, இது 2 விஷயங்கள் சொன்னார். குறிப்பா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை பத்தி. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் மிகச்சிறந்த தேசபக்தர், சுதேசி இயக்கத்தை நீண்ட நாட்கள் வழிநடத்தியவர். அவரை போய் லாபி பண்றாரு, அது பண்ணாரு, தமிழ்நாட்டில் என்னென்ன பண்றாரு தெரியுமா என்கிற வார்த்தைகள் நிச்சயமா அது இந்த விவாதத்திற்கு பொருத்தமான வார்த்தை இல்லை என்று நினைக்கிறேன். குருமூர்த்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக துக்ளக் ஆசிரியராக பொறுப்பேற்ற பின்பு அவர் சொன்ன கருத்து, சசிகலா அதிமுக என்பது வேறு, சசிகலா குடும்பம் என்பது வேறு. சசிகலா அம்மையாருடைய குடும்பம் ஆதிக்கம் செலுத்துவதால் தான் அவர் அதிமுகவுக்கான அந்த நிலை எதிர்நிலை எடுக்கிறாரே தவிர அதிமுக என்ற கட்சிக்கே அது எதிரான நிலை என்று நீங்கள் பார்க்கக்கூடாது. அதனால அந்த குருமூர்த்தி அவர்கள் மீது வைத்த அந்த குற்றச்சாட்டை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எனது நிலை. 2வது, மாஃபா பாண்டியராஜனும் மைத்ரேயனும் பிஜேபியிலிருந்து வந்தாங்க, அதனால அவங்க திரும்ப பிஜேபி நிலை எடுக்கிறாங்க, அது பிஜேபியோட ஸ்டாண்டுன்னு சொன்னா, முகமது அலி ஜின்னா கூட காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் முஸ்லீம் லீக்காக போனாரு. அப்ப இந்த பாகிஸ்தான் நாடு உருவானது காரணம் காங்கிரஸ் கட்சி தான் சொல்லுவாரா ஷானவாஸ்? நெடுமாறன் அவர்கள் காங்கிரஸ்ல தான் இருந்தாரு, பின்னால வெளியில போய் தான் தமிழ் ஈழம் வேணும் என்று கேட்டாரு. அப்ப தமிழ் ஈழ பிரச்சனைக்கு நெடுமாறன் தான் காரணம், அது காங்கிரஸ் தான் காரணம் என்று சொல்ல முடியுமா? முன்னால இருந்த ஒரு பொலிட்டிக்கல் அஃபினிட்டியை காரணம் காட்டி இப்போதுள்ள நிலையை கொச்சைப்படுத்துவது என்பது சரியில்லை என்பது நண்பர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியின் நிலை இதுதான். எங்களுக்கு அதிமுக எந்த அளவு எதிரி கட்சியோ திமுக எதிரி கட்சியோ கழகங்கள் இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. ஏனென்றால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஒரு வலுவுள்ள அரசியல் சக்தியாக இருக்கிறது, காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்பதை எங்கள் அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்பது எங்களுக்கு ஒரு எதிர்கட்சியே இல்லை, அது காங்கிரஸ் என்ற கட்சியே இல்லாத ஒரு நிலை. இங்கே கழகங்கள் தான் அறிவா 2 கழகங்கள் இருக்கு. உங்களை விட அதிகமான செல்வாக்கு பெற்ற காங்கிரஸ் மணிப்பூர்லயும் கோவாலையும் அவங்க ஆட்சி அமைக்க விடாம அவங்கள விட குறைச்ச எண்ணிக்கையில வெற்றி பெற்ற நீங்க சுயேட்சைகள் மற்ற கட்சிகளை இன்னைக்கு சட்டமன்றத்துல ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாங்க, பெரும்பான்மை நிரூபிச்சாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு அதுல கேள்வி? அதிகமா அப்படி இல்ல, என் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் இல்ல, அப்படி இல்ல. அப்ப நான் கேக்குறேன், வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு அழைக்கணுமா? இல்ல, எண்ணிக்கை முக்கியம் இல்லையா? எண்ணிக்கை இல்லைங்க, வாக்கு சதவீதம் சொல்றீங்க நீங்க. அதிக இடங்களை பிடித்தவர்களை முதல்ல நான் சொல்ல அந்த பாயிண்ட் நீங்க ஒரு நிமிஷம் வாங்கிக்கங்க. அது அதிக இடங்களை பிடிச்சவங்களை தான் அழைக்கணும். ஆனாலும் அந்த வாய்ப்புக்கு முந்தி அந்த இடங்களை உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குல ஆதரவுல நீங்க ஆட்சியை கைப்பற்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நேரடியாக உங்களுக்கு எம்எல்ஏக்கள் இல்லாதனால பன்னீர்செல்வம் அவர்கள் மூலமாக அவரை வைத்து ஒரு மறைமுகமான ஆட்சி நடத்தணும் அப்படின்றதுக்கான திட்டம் இருந்ததா? இல்ல, முற்றிலுமாக நான் மறுக்கிறேன். சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொன்னது சரிதான், மருது அவர்கள் சொன்னதையும் நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். என்னுடைய வாதம் என்னவென்று சொன்னால், கவர்னர் பன்னீர்செல்வத்திற்கு அவகாசம் தரவில்லை, தெரிஞ்சுக்கோங்க. அவர் சசிகலா அம்மையார் மேலுள்ள அந்த வழக்கு நீதிமன்றத்தில் அவர் தீர்ப்பு நிலுவையில் இருப்பதற்காக அதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். நான் கேட்கிறேன், அவசரப்பட்டு சசிகலா அம்மையார முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, இப்ப சசிகலா அம்மா ஜெயில இருக்காங்க, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது செய்தி. நீங்க சசிகலா அம்மையார் முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் இந்த தீர்ப்பு வந்திருந்தால் தமிழக முதலமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுல சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு போனார்னு அர்த்தமா இல்லையா? ஜெயலலிதா அவர்களுக்கு அப்படி ஆயிருக்கு. மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு முதலமைச்சராக இருக்கும்போது மறுபடியும் அப்படி ஒரு நிலைமை வரணுமா? ஒரு வார காலம் காத்திருக்க முடியாதா? பன்னீர்செல்வம் அவர்கள் 2 மாதம் அசிங்கம்னு எப்படி பார்க்கறீங்க? நான் என்ன கேட்கிறேன், தண்டனை பெற்று வீட்டில் இருக்கும்போது
ஆட்சி இழந்து எம்எல்ஏ பதவி இழந்து வீட்டுல இருக்கும்போது உங்க கட்சியோட மூத்த தலைவர் திரு அருண் ஜேட்லி வீடு தேடி போய் அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் வீடு தேடி போய் பார்த்தாங்களே, அது ஒரு அசிங்கம்னு பார்த்து நீங்க வந்து ஒதுங்கிட்டீங்க. தனிப்பட்ட ரீதியில போய் சந்திப்பதும் ஒரு முதலமைச்சரே சிறைக்கு செல்வதும் ஒன்று இல்ல. இன்னைக்கு சசிகலா அம்மையாரை போய் அமைச்சர்கள் போய் பெங்களூர் ஜெயில பாக்கலையா? சரி ஏத்துக்கிறீங்களா? இல்ல அவங்க சரி ஏத்துக்கொள்றீங்களா? தார்மீக ரீதியா தவறுன்னு சொல்றீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சிறையில போய் மனிதாபிமான அடிப்படையில் போய் பார்க்கறது தப்பு இல்ல. ஆனால் சிறையில் இருக்கிற சின்னம்மா தான் இந்த ஆட்சியை வழிநடத்துகிறார் என்று சொல்வதுதான் தவறு என்று பிஜேபி எதிர்க்கிறது. சிறையில் இருக்கிறவங்க எப்படி ஆட்சி நடத்த முடியும்? அதுக்காக சசிகலா அம்மையாருடைய உறவினர்கள், நண்பர்கள், இப்போ நண்பர் மருது மாதிரி உள்ளவங்க எல்லாம் போய் அன்பின் அடிப்படையில், மரியாதை அடிப்படையில் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் அவங்க அறிவுரையில் ஆட்சி நடக்கிறது என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறோம். அதனால தான் கவர்னர் வெயிட் பண்ணாருங்க. எப்போ இந்த தீர்ப்பு வந்ததோ அதுக்கப்புறமா எடப்பாடியினுடைய ஆட்சி எவ்வளவு நாள் வந்தது? ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. அடிப்படை ஒரு கேள்வி, பெரும்பான்மையினுடைய அடிப்படையில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது. தண்டனை பெற்று சிறையில் இருந்து ஆட்சி நடத்தக்கூடாது, அது தவறுன்னா தண்டனை பெற்று வீட்டில இருந்து தானே ஆட்சி நடத்தக்கூடாது. அப்ப அன்னைக்கு தண்டனை பெற்று ஜெயலலிதா அவர்கள் வீட்டில் இருந்த போது ஆட்சி நடத்தினாங்களா இல்லையா? அப்ப நீங்க ஏன் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை போய் பார்க்காம ஜெயலலிதா அவர்களை போய் உங்க அமைச்சர்கள் சந்திச்சாங்க? அப்ப யார்கிட்ட போய் சந்திச்சா வேலாவும் உங்களுக்கு தெரியுது. வீட்ல இருந்து ஆட்சி நடத்துறாங்கன்றது நம்முடைய அரசியல் குற்றச்சாட்டு. தண்டனை பெற்று அவங்க இருக்கும்போது இப்ப எப்படி சசிகலா அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய ஆணைக்கிணங்கன்னு சொல்றாங்களோ, அன்றைக்கு முதலமைச்சர் தண்டனை பெற்று சிறையில இருந்து ஜாமீன்ல வந்து வீட்டில் இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதலில் நடக்கும் ஆட்சி அம்மா ஆட்சி அப்படின்னு தான் பன்னீர்செல்வம் அன்றைக்கு சொன்னார். அன்றைக்கு அது தார்மீக ரீதியாக தவறுன்னு யாரும் பேசல. இல்ல தண்டனை பெற்றதுன்னு சொன்னா அப்பீலுக்கு போயிருக்கல. இல்ல அப்ப அப்பீலுக்கு இடம் இல்லையா? இன்னும் ரெவியூ பெட்டிஷன் கூட போடலையா? இல்ல அப்ப வந்து ரெண்டாவது காயினேஜ் வந்தது. அப்ப ஒரு முதல்வர் ஆட்சியில் இருப்பாரு, அவர் மாண்புமிகு முதல்வர், இன்னொரு முதல்வர் வந்து மக்கள் முதல்வர். இல்லங்க அத சரின்னு பிஜேபி எங்க நியாயப்படுத்தலையே. பிஜேபி நியாயப்படுத்தி பார்க்கிறது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க பார்க்கிறது. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், யார வேணாலும் போய் பார்க்கலாம் சார். தூக்கு தண்டனை, கொலை தண்டனையா இருந்தா கூட, ஒரு ரேப் விக்டிமா இருந்தா கூட, அக்யூஸ்டா இருந்தா கூட போய் பார்க்கறதுல என்ன தப்பு சார்? இது மனிதாபிமானம். இத நான் குறை சொல்லல. சாதாரண பதவியில் இல்லாதவங்க போய் பார்க்கறது. இந்தியாவின் சட்ட அமைச்சர், இந்தியாவின் சட்ட அமைச்சர், இந்தியாவின் நிதி அமைச்சர், இவங்க போய் பார்க்கிறதுக்கு வேற முக்கியத்துவம் இருக்கு. சட்ட அமைச்சர் என்பதனால அவருக்கு இன்னொரு முதலமைச்சரா இருந்த ஒரு நபர் மீது, அரசியல் தலைவரா இருந்த மீது நட்பு இருக்க கூடாதா, அன்பு இருக்க கூடாதா, மரியாதை இருக்க கூடாதா? அதை நான் மறுக்கல. அதெல்லாம் தனிப்பட்ட நட்பு நாம் சட்டம் தண்டித்திருக்கிறது சார். அவங்க போய் சொல்லி அந்த அடிப்படையில், அந்த சந்திப்பின் அடிப்படையில் ஒரு அரசியல் நிகழ்வு. இங்க ஒரு தார்மீக, சசிகலாவுக்கு ஒரு தார்மீகமான ஒரு அளவுகோலை வைக்கிறீங்க. தண்டனை பெற்றவர் சிறையில் இருக்கிறார், அவர் வழிகாட்டக்கூடாது, அவரை சந்திக்க கூடாது, அவர் உத்தரவில் நடக்கூடாது சொல்லலீங்க. அவருடைய வழிகாட்டுதல் நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் போய் சசிகலா அவர்களை சந்தித்தால் விமர்சிப்பீங்களா மாட்டீங்களா? பார்த்தால் என்ன தவறு? நிச்சயமா விமர்சிப்பீங்க. பார்த்தால் தவறு இல்ல. ஆனால் இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய உடன் பிறந்த சகோதரியாக சசிகலா அம்மையா இருக்காங்கன்னு வச்சுங்க. தனது சொந்த சகோதரியை பார்ப்பதற்கு ஒரு முதலமைச்சர் போக கூடாதா? குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டு உள்ள இருக்கிறார், அதனால போகலாம். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், அந்த வழியில ஆட்சி நடத்துறோம்னு சொல்லக்கூடாது. இதுக்கு உகந்ததல்ல என்பதுதான் பிஜேபி விவாதத்தினுடைய போக்கு வேறு திசையில் போகுது. ஒரு கருத்தை மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். சகோதரர் பேசுற போது சொன்னார், அன்றைக்கே நாங்கள் எச்சரித்தோம். ஆனால் அன்றைக்கு நாங்களுமே இந்த எச்சரிக்கை உணர்வுக்கு நாங்களும் வந்து விட்டோம். அன்றைக்குமே நாங்கள் எழுதினோம். 96ல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வீழ்த்தப்படுவதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமாகவை உருவாக்கி அதற்கு ஒரு சின்னத்தை கொண்டு வந்து, அந்த சின்னத்திற்கு ஒரு நடிகரை குரல் கொடுக்க வைத்து அம்மாவை வீழ்த்துவதற்கும், அதற்கு பிறகு அம்மா மீது அடுக்கடுக்காக வழக்குகள் பாய்வதற்கும், அவர் ஆரோக்கியம் குலைவதற்கும், அவர் ஆயுளே குறைவதற்கும் காரணமாக இருந்தது யார் என்று சொன்னால், நீங்க சொன்னீங்கல்ல ஒருத்தர் லாபி பண்றாங்க அந்த ஒரு பத்திரிகை என்று, அவர்கள் தான் அன்றைக்கும் அம்மாவுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதனால வந்து நரசிம்மராவ் வந்து உங்களோட கூட்டணியில் அன்றைக்கு தமாகவை உருவாக்குவதன் பின்னணியிலே செயல்பட்டது யார்? அதற்காக சைக்கிள் சின்னத்தை வாங்கி கொடுத்தது யார்? அதற்காக ஒரு நடிகரையே கொண்டு வந்து அரசியலிலே உள்ளே குரல் கொடுக்க வைத்தது யார் என்றெல்லாம் அன்றைக்கு ரஜினிகாந்த் அந்த ஆட்சியை விமர்சித்தார். நான் என்ன சொல்ல, ஆட்சியை விமர்சிக்க நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்றைய இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டி அதே சக்தி இன்றைக்கு வேறொரு வடிவத்தில் வேலை செய்கிறது. 2011 விஜயகாந்துக்கும் அம்மாவுக்கும் அலையன்ஸ் உருவாக்குனது யாரு? இல்ல அதுவும் இவர் சொல்ற அந்த பத்திரிகையாளர். இல்ல நான் என்ன அதைத்தான் சொல்றேன். அவர் இல்லை என்றால் 2011 அவங்க ஆட்சிக்கு இருக்க முடியாது. இல்ல ஒண்ணு இல்ல, நாங்கள் விரும்புவதை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் இயக்கத்தை பிளப்போம். நீங்கள் முடிவுக்கு நாங்கள் சொல்வது போல கூட்டணி நீங்க வைக்காவிட்டால் நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் என்பது அவர்களுடைய யுக்தியாக இருக்கிறது என்பதை அவரே சொல்லுகிறார். நான் என்ன சொல்ல வரேன், இதை விட்டுருங்க. நான் இந்த ஒண்ணுமே வேணாங்க. பாஜகவுக்கும் திரு பன்னீர்செல்வத்துக்குமான தொடர்பு, ஹைட்ரோ கார்பன், நெடுவாசல் விவகாரம். இந்த நெடுவாசல் விவகாரம் ஒரு பக்கம், புறவாசல் வழியிலே பாஜக உள்ளே முனைவது இரண்டாவது பக்கம். இந்த ரெண்டு விஷயத்துல திரு பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடு என்ன? நீட் விவகாரத்தில் நிராகரிப்பு, பாஜக அரசுக்கு எதிராக ஒரு வரி
திரு பன்னீர்செல்வம் பேசியிருப்பாரா? பன்னீருக்கு எதிராக பாஜகவும் பேசாது, பாஜகவுக்கு எதிராக பன்னீரும் பேச மாட்டார். இந்த அம்மாவினுடைய அரசாட்சிக்கு எதிராக 39,000 கோடி ரூபாய் எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க, வறட்சியில் தமிழ்நாடு தத்தளிக்கிறது என்று கேட்கிறோம். 1,755 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். தமிழ்நாட்டு மக்களுடைய பாதிப்புக்காக இப்படி ஒரு குறைவான நிதியை கொடுத்து தமிழகத்தை பழிக்காதீர்கள், வஞ்சிக்காதீர்கள் என்று பன்னீர்செல்வம் பேசியிருப்பாரா? பாஜகவினர் ஒருவர் பேசியிருப்பாங்களா? இவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு திருட்டு உறவு. ஒரு குறுக்கீடு, நீட்டு தேர்வுக்கு சட்டம் கொண்டு வந்தது நாங்க தான் அண்ணன் செம்மலை இப்ப சொன்னாரு. அந்த சட்டம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. ஏன் ஓபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் அதை பத்தி கருத்து சொல்லாம இருக்காங்க? பேச சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரையும் பேசியிருக்காரா? பேச மாட்டார். காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதிலே தட்டி கழிக்கிற பாஜக அரசுக்கு என் கண்டனம் என்று பன்னீர்செல்வம் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இவர்களுக்கு இடையிலே நீங்க பேசிருக்கீங்களா? நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பேசுகிறோம். எங்கள் அமைச்சர்கள் பேசுகிறார்கள். மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசுகிறார்கள். கோரிக்கை தான் வறட்சி நிவாரணத்துல முந்தா நாள் இவங்களுடைய வருவாய்த்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவை விட மகாராஷ்டிராவை விட மிக அதிகமான நிவாரணத் தொகை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கு வருவாய்த்துறை அமைச்சர் முந்தா நாள் பேசியிருக்கிறார். மருது இந்த அரங்கத்தில் பேசுவதற்கும் இவரது அமைச்சர் அந்த சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் ஏன் இந்த முரண்பாடுன்னு கேக்குறேன். இல்ல அவர் அது விளக்கணுமா இல்லையா? வருவாய்த்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு தான் அதிக நிவாரணம். ஏன்னா திமுக தரப்புல குற்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மறுப்பாக அதிமுக அமைச்சர் அதிக நிதி கொடுக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் கூட கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அது கொசு அப்படின்றதை அவர் உறுதிப்படுத்தி சொல்லல. சரி, செம்மலை அவர்கள் குறுக்கிட விரும்புறாங்க. திரு செம்மலை, குறுக்கிட்டீங்க. இல்லை, அதாவது இப்போ நாங்கள் சொல்றது ஆளுங்கட்சியினுடைய கடமை பொறுப்பது. அந்த பொறுப்புகளை அவங்க செய்யணும். நாங்கள் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக எங்களுடைய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் சரி இப்பொழுதும் சரி அறிக்கை மூலமாக அதை வலியுறுத்தி கொண்டுதான் வருகிறார். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. மருது அண்ணனுக்கு நன்றாக தெரியும். பத்திரிகை அவர் படிப்பவர், பத்திரிகையில் வருகிற செய்திகளை எல்லாம் அவர் அறிந்தவர். எனவே நாங்கள் எதையும் சொல்லவில்லை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்லுவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தபோது எப்படி ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதலை பெற்றாரோ அதே போல ஓபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்ட முன்வடிவுக்கு நீங்கள் ஒப்புதல் பெற தவறிவிட்டீர்கள் அல்லது உங்களால் முடியவில்லை. நாங்கள் அதை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் ஒரு மாறுபட்ட கருத்தல்ல அல்லது பிஜேபி அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் எங்களுக்கு இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக அனைத்தையும் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். மிஸ்டர் குணசேகரன் எனக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கல. நான் நீங்க பேசுங்க, நீங்க கருத்து பிரச்சனைகள் சொன்னாங்க, அதுக்கு சேர்த்தே பதில் சொல்லிருங்க. அவர் கடைசியாக மருது பேசும்போது பாஜகவுக்கும் பன்னீர் அணியினருக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது ரகசியமாகவோ மறைபொருளாக இல்ல, வெளிப்படையான உறவுன்னு சொன்னார். அதற்கும் சேர்த்தே நீங்க விரிவான பதில் சொல்லலாம். அதாவது அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எங்களுக்கு மறைமுகமான உறவோ நேர்முகமான உறவோ அல்லது ஒட்டோ உறவோ எதுவும் இல்லை என்பதை தெளிவாக மறுத்துவிட்டேன். அதாவது ஏற்கனவே அவர்கள் சொன்னார்கள், ஒரு கொள்கை என்று வருகிற போது பல கட்சிகளுக்கும் அந்த ஒரு கொள்கையிலே உடன்பாடு இருந்தால் அது சொல்லுவதில் தவறில்லை. இப்பொழுது சகோதரர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கார் என்று சொன்னால் அது யூகத்தின் அடிப்படையில். எப்பொழுதுமே சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கும் பிஜேபி அவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம் தான். எனவே அவர் கருத்து யூகத்தின் அடிப்படையில் தான். ஆனால் சகோதரர் மருது அவர்கள் சொல்லுகிற போது அதாவது ஓபிஎஸ் அவர்களையும் ஒரு கட்டத்திலே விலக்கிவிட்டு டாக்டர் மைத்ரேயன் அவர்களையும் பாண்டியராஜன் அவர்களையும் முன்னிலைப்படுத்த பார்க்கிறார்கள் பிஜேபி என்று சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஒரு இயக்கத்தில் ஒரு தலைமை வழி தவறுகிற போது நிச்சயமாக சுயமரியாதை உள்ளவர்கள் அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறியது சகசம்தான். அதே போல டாக்டர் மைத்ரேயன் அவர்களும் பாண்டியராஜன் அவர்களும் தலைமையினுடைய கொள்கை பிடிக்காமல் ஒரு நல்ல தலைமையை இன்றைக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை அல்லது அதிலே மூடி மறைப்பதற்கு எதுவும் இல்லை. எனவேதான் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது. அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில ஒரு நல்ல ஆட்சி, அம்மாவினுடைய ஆட்சி, தூய்மையான ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து ஒரு கட்சியையும் ஆட்சியையும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கில்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர
வேறு எங்களுக்கு முன்னால் என்ன சொன்னார்கள், இதே மருது அண்ணன் சகோதரர் மருது அவர்களுக்கு தெரியும். இதற்கு முன்பு எங்களையும் திமுகவையும் உறவாடி கொண்டிருக்கிறார்கள், அதே போல இவர்களுக்கு ரகசிய உறவு இருக்கிறது, கள்ள உறவு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். இப்பொழுது பிஜேபியோடு உறவு கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அரசியலுக்காக வேண்டுமானால் பேசலாமே தவிர எங்களுடைய நிலைப்பாட்டிலே நாங்கள் உறுதியாக நிச்சயமாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. அண்ணன் சொன்னாங்கல்ல, அதாவது எங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த மாதிரி உறவுலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த நெடுவாசல் விவகாரம், ஹைட்ரோ கார்பன் விவகாரம், இல்லை இன்னொன்று சொன்னார். அவர் வந்து அம்மா விரும்பின ஆட்சியை தான் நான் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்றாரு. என்னை பொறுத்தவரை அம்மாவுக்கு அறவே பிடிக்காத காவிகளின் பிடிகள் தான் இவர்கள் சேர்ந்து கொண்டு இந்த ஆவியோடு பேசுகிறோம் என்கிற நாடகம் எல்லாம் ஆடுகிறார்கள் என்ற சந்தேகம் மக்களுக்கு வந்து விட்டது. அதை தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க. காரணம் என்னன்னா என்ன காரணம்னா, அம்மாவின் ஆட்சிகளே RSS ஊர்வலம் நடக்குமா? அம்மாவின் ஆட்சிகளே RSS ஊர்வலம் நடக்குமா? அம்மாவினுடைய அம்மாவின் ஆட்சிகளே ஹைட்ரோ கார்பன் மீத்தனுக்கு ஒப்பந்தம் போட விடுவாங்களா? இல்ல இன்று வரை ஒரு வார்த்தை நீங்கள் தடுக்கவில்லை. ஒரு வார்த்தை ஆட்சியிலே இருக்கிற நீங்கள் இப்பொழுது ஏன் அதை செய்யவில்லை? அம்மாவுடைய வழியில் ஆட்சியை நடத்துகிறோம், அம்மாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நீங்கள் இப்பொழுது அம்மாவுடைய அருமை பெருமைகளை சொல்லுகிற நீங்கள் ஏன் அம்மா வழியில் இந்த காரியங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்க கூடாது? எதிர்காலத்தில் இவையெல்லாம் நிச்சயமாக நடக்காது. தடுத்து நிறுத்துவோம். நீங்க ஹைட்ரோ கார்பன் மீத்தனை தடுத்து நிறுத்துவோம். நீங்கள் இதுவரை ஹைட்ரோ கார்பனுக்கு மீத்தனுக்கு ஏன் ஒரு வார்த்தை நீங்கள் பேசுவதற்கு தயங்குகிறீர்கள்? ஏன்? தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 2 கோடி மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. அம்மா மீத்தேன்கிற பொன்விளையும் தமிழ்நாட்டை புல்லு முளைக்காத பாலைவனமாக்க அனுமதிக்க மாட்டேன், உழவர்கள் விரும்பாத எதையும் அனுமதிக்க மாட்டேன் என்று அம்மா சொன்னாங்களே. அம்மாவினுடைய வழியில் நடப்பதாக நீங்கள் சொல்கிறீர்களே, நேற்றுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்களே, நெடுவாசலில் மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறுகிறார்களே. திரு பன்னீர் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் பேசவில்லை? ஏன் மௌனமா இருக்கீங்க? பாஜக கோச்சுக்குமா? இதுதான் அம்மா வழியில் நடப்பதா? ஒரு பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனைக்கு எத்தனை முறை அறிக்கை விடுவது? ஒரு முறை அறிக்கை விடுவது ஒண்ணு வேணாம். இல்ல இன்னொன்னு ஒப்பந்தத்தை பத்தி எங்களுடைய முதலமைச்சருடைய கருத்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, முன்னாடி சொல்லிட்டாரு, விவசாயிகள் விரும்பாத முதலமைச்சருடைய இல்ல இன்னொன்னு அண்ணன் சொன்னாரு அம்மாவின் வழியில் நடக்கிறோம். அம்மாவின் வழியில் நடப்பதாக சொல்றாங்களே. சத்தியாவின் பிள்ளையும் சந்தியாவின் பிள்ளையும் இருவிரல் காட்டிய அந்த அழகு சின்னம் முடக்கப்பட வேண்டும் என்று முடக்கப்படும், இந்த சின்னம் முடக்கப்படும் என்று தமிழிசையும் வானதியும் பொன்னாரும் அத்தனை பேரும் சொன்னபோது இது ஏன் முடி சொல்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை பன்னீர்செல்வம் அணியிலிருந்து கண்டனம் வந்ததா? யாராவது பேசினார்களா? எங்களுக்கு வேணுங்க அந்த சின்னம், ஏங்க முடக்கணும்னு சொல்றீங்கன்னு கேட்கல. எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் பேசணும், நாங்கள் கண்டித்தோம், எழுதும். எங்களுடைய பத்திரிகை எடுத்து பாருங்க, பேசியிருக்கோம், எழுதியிருக்கோம். அவசியம் உங்க பொதுச் செயலாளர் பேசல, உங்க முதலமைச்சர் பேசல, உங்க முக்கியஸ்தர்கள் யாரும் பேசல. நீங்க அழகு மருதராஜ் பேசுறது தான் அபிஷியல் ஸ்டாண்ட் எப்படி எடுத்துக்க முடியும்? கழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாளிதழ் கண்டித்து எழுதுகிறது என்று சொன்னால் அது கட்சியினுடைய நிலைப்பாடு. இது வந்து வேற ஒரு ஆதரவு பத்திரிகை கிடையாதுங்க. நிறைவு கருத்தை கேட்டு நிறைவு செய்யலாம். அதாவது பாரதிய ஜனதா வந்து தன்னுடைய களத்தை விரிவுபடுத்துவதற்கு இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. அதை செய்தும் வருகிறது. நாடு முழுவதும் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அந்த முயற்சியில் அவர்கள் நகர்ந்து வருகிறார்களோ, எல்லாரெல்லாம் கட்சி நடத்துறாங்களோ அவங்க எல்லாம் தங்களுடைய களத்தை வலுப்படுத்த தான் செய்வாங்க. நீங்க நேற்றைக்கு வந்து ஆணவ கொலைகளுக்கு எதிரான, படுகொலைக்கு எதிரான மாநாடு போடுறீங்க. ஆமா, அது கருத்தியல் சார்ந்த ஒன்று அப்படின்னாலும் உங்களுடைய செல்வாக்கை காட்டுவது, உங்க கட்சியை வலுப்படுத்துவது அப்படின்ற ஒரு எல்லா கட்சியும் அதுதான் இயங்குறாங்க. அதை நம்ம குற்றம் சொல்லல. அது முயற்சி, அது அவங்களுடைய முயற்சி. அதுல என்ன சிறப்புனா, அவங்களுடைய கூடுதல் சிறப்பு 100 விழுக்காடு எதிர்நிலையில் இருப்பவர்களை கூட தன்மையப்படுத்துவது என்பதை கொள்கையாக வைத்திருப்பவர்கள். இந்த அரங்கிலே பார்த்தோம், 100 விழுக்காடு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய எண்ணெயை அவங்க வந்து ஒரு நேசக்கரத்தோடு அணுகிறார்கள். அப்ப இது எனக்கே அவங்க இந்த அப்ரோச் எடுக்கிறாங்கன்னா ஓபிஎஸ்க்கு என்ன அப்ரோச் எடுப்பாங்க? இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ அவங்க எதிர்நிலையில் இருப்பவர், வேறு கட்சியில் இருப்பவர் என்று விட்டுவிட மாட்டார்கள். ஊடுருவி போய் தன்மையப்படுத்தி தங்கள் ஆளாக மாற்றுவதற்கு கடைசி வரைக்கும் முயற்சி செய்வார்கள். அதுதான் நன்றி. நான் நீண்ட காலமா பேசிட்டு வர்றேன். ஏன்னா இது வந்து நீங்க ஒரு கட்சி கிடையாது, நீங்க ஒரு 100 ஆண்டு கால ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு அமைப்பு. ஷானவாஸ், இன்னொரு அம்சம் பார்க்கணும். நீங்க
வாழ்நாளெல்லாம் காங்கிரஸ்ல இருந்து முதலமைச்சராகி வெளியுறவு அமைச்சராகி அத்தனை பதவிகளை அனுபவிச்ச ஒருத்தர் எஸ்.எம். கிருஷ்ணன் பிஜேபிக்கு போறார். அவர் விரும்புறார், போகிறார். இல்ல விரும்பி நீங்க வந்து சரபானந்த சோனோவால் காங்கிரஸ்ல இருந்தவர், அவர் இன்றைக்கு அதுதான் சொல்றேன். பிஜேபி அடுத்த கர்நாடகத்துக்கு அவங்க போக வேண்டியிருக்குது. கர்நாடகத்துல அவங்க மற்றவர்கள் எடுக்கிற முடிவுக்கு வர்றவங்களை அரவணைக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் நிறைய பேர் கூட திமுக போயிருக்காங்க. போறவங்க மேல குறை சொல்லுவீங்களா, சேர்த்துக்கிட்டவங்கள சொல்லுவீங்களா? எல்லா கட்சிகளையும் நடக்கிறது தான் இது. நாம அது என்ன சொல்றோம்னா, நேர் எதிர்நிலையில் இருக்கவங்களை கூட நீங்க இப்ப வந்து எதிரியா பார்ப்பது, எதிர்த்து பேசுவது அப்படிங்கறத கூட அவங்க வந்து அந்த ஒரு தன்மையப்படுத்தும் நோக்கத்தோட தான் அணுகுவாங்க. அப்ப அதுலதான் நீங்க வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு எல்லோரையும் தன்மையப்படுத்தி அமைப்புகளை, சமூகங்களை, தலைவர்களை இப்படி ஒரு ரூட்டை போடுறாங்க அவங்க. அதனுடைய ஒரு முயற்சி தான் அதிமுகவையும் பிளவுபடுத்தி அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையவரை தன்மையப்படுத்தி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த களத்தை தங்கள் களமாக மாற்றுவதற்கான முயற்சி தான் இன்னைக்கு வெளிப்படையா தெரியுது. பாரதிய ஜனதா கட்சியுடைய பார்வை ரொம்ப தெளிவுங்க. காங்கிரஸ் இல்லாத பாரதம் வேண்டும் என்று நாங்கள் எப்படி விரும்புகிறோமோ அதுபோல கழகங்கள் இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் என்பதும் எங்களது அரசியல் இலக்கு. அதை வைத்துக் கொண்டு நகர்கிறோம். அது நாளைக்கு நடக்கலாம், நாளை மறுநாள் நடக்கலாம். ஆனால் நிச்சயமாக அதுதான் எங்களுடைய அரசியல் இலக்காக இருக்கும். நண்பர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையில் அந்த கட்சி இந்த கட்சின்னு அல்ல. இன்றைய பிஜேபியினர் நாளைய பிஜேபியினர் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே பிஜேபியினர், எல்லாம் பிஜேபி, நேற்றைய பிஜேபியினர், இன்றைய பிஜேபியினர், நாளைய பிஜேபியினர். பிஜேபிக்கு வெளியில இருக்கிறவங்களே கிடையாது. நாளைய பிஜேபி குணா வந்து நாளைய பிஜேபி, நான் வந்து இன்றைய பிஜேபி. ஏனென்றால் இந்த கட்சி தேசத்தை போற்றுகிற கட்சி, தேசபக்தி உள்ள கட்சி. நிச்சயமாக தேசத்தை நேசிக்கிற அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு காலத்தில் ஆதரிக்க தான் போறாங்க. மனிதர்களை நீங்க இரண்டு வகையாக தான் பாக்குறீங்க. நீங்க பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்றவங்க கூட நாளைக்கு பிஜேபில மனந்திருந்தா வரலாம், மனந்திருந்தா நிச்சயம் வரலாம். தேசபக்தி உள்ள அத்தனை பேரும் பிஜேபியில தான் இருப்பாங்க. உங்களை பொறுத்தவரை ரெண்டு கேட்டகரி நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. we are optimistic. தேசபக்தி ரெண்டே விஷயம் தான். தேசபக்திக்கு நீங்க தான் கம்ப்ளீட் அத்தாரிட்டி, 100% ராயல்டி உங்களுக்கு தான். என்ன தவறு? யார் பிஜேபி மாதிரி தேசத்திற்காக தொண்டுழைத்த தியாகம் செய்த கட்சி வேற ஏதாவது காமிக்க பார்க்கலாம். அது இன்னொரு நாள் வச்சுக்கலாம். தவறு இல்லை. அது வந்து தேசபக்தர்கள் பாஜக திரு செம்மலை சீக்கிரம் முடிச்சிருக்கேன். அதிமுக பொறுத்தவரை அதிமுக உள் விவகாரங்கள்ல பிஜேபி தலையிடவில்லை. இவர்கள் ரெண்டு பேருக்கும் பகை வந்து உங்களுக்கு மாறா சுப்பிரமணிய சாமி சொல்ற தலையிட்டாங்கன்னு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. அவருடைய சொந்த கருத்தா இருக்கும். சுப்பிரமணிய சாமி நான் ஏற்கனவே பல இடங்கள் சொல்லிருக்கேன், he is an embarrassment to தமிழ்நாடு பிஜேபி. அவர் இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியில வந்து தி பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி இருக்கு. முற்றிலும் வேறுபட்ட கருத்துக்களை கூட ஒரு தைரியமாக சொல்லலாம் என்கிற சுதந்திரம் இருக்கிற கட்சி ஜனநாயக சுதந்திரம் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கு. he is an asset to your party. அது என்ன லெவல்ல அவரை வச்சிருக்காங்க, என்ன கட்சி என்ன பொறுப்புல வச்சிருக்கீங்க பிஜேபில? sometimes he is a liability sometimes. அது உங்களுடைய பார்வை. அகில இந்திய பாஜக அவருக்கு தந்திருக்க கூடிய பதவி என்பது அப்படி சொல்லுகிற உரிமை எனக்கு பிஜேபி கொடுத்திருக்கு. அப்படி மாறுபட்டு சொல்லுகிற உரிமையும் சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு. இதுதான் பிஜேபி. திடீர்னு காங்கிரஸ் மாதிரி ஆயிடுறீங்க. இல்ல இல்ல இல்ல, திடீர்னு காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ்ல டிஃபரன்ஸ், பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். திடீர்னு காங்கிரஸ் மாதிரி ஆயிடுது. தங்கபால் ஒரு கருத்தை சொல்லலாம், திருநாவுக்கரசு ஒரு கருத்து சொல்லலாம், இளங்கோவன் ஒரு கருத்து சொல்லலாம், அது மாதிரி சீனிவாசன் ஒரு கருத்து சொல்லலாம், சுப்பிரமணிய வேற கருத்து வந்தாதான் சார் ஜனநாயகம். ஒரே கருத்து இருந்தா அதுக்கு பேர் ஃபேசிசம்னு பேரு. அரசியல்ங்கிறது அரித்மெட்டிக்ஸ் இல்ல. 5 3 8னா தமிழ்நாட்டுல 8 தான், மகாராஷ்டிரா 8 தான். அரசியல்ல வேற வேற கருத்துக்கள் சமூகவியல்ல கோவாலையும் அது திடீர்னு அதிகமாக ஆயிடுது செய்யும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி உண்மையாகவே தமிழ் மக்களுடைய இதயங்களிலே இடம் பிடிக்க ஆசைப்பட்டால் காவேரி மேலாண்மை வாரியத்தை விரைந்து அமையுங்கள். நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுங்கள். 2 கோடி மக்களுடைய ஜீவாதார விவகாரமான காவேரி படுகை பகுதியிலே மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற அரக்கர்களை கொண்டு வந்து திணிக்காதீர்கள். இது போன்ற மக்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்தில் இடம் பிடிப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மத்தியில் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. அதையெல்லாம் விட்டுவிட்டு அதிமுக என்கிற இயக்கத்திலே ஒரு பிளவை உருவாக்குவதற்கு நீங்கள் துணை போகாதீங்க. இந்த இயக்கத்தை தமதாக்க ஆசைப்படாதீங்க. நீங்க சொன்னீங்க ஒண்ணுமே வேணாம். இந்த அரங்கத்திலே பாருங்க, 2 குரலும் காலத்தின் குரலில் பாஜகவின் குரலும் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய குரலும் ஒன்றாகத்தான் ஒலித்ததாக நான் கருதுகிறேன். ஆக என்னை பொறுத்தவரை அதெல்லாம் விட்டுருங்க. இது ஒரு மாபெரும் அவதார புருஷர், மன்னாதி மன்னனாம் மக்கள் திலகனாம் மஞ்சள் நிறத்து கர்ணனாம் புரட்சி தலைவர் கண்டெடுத்த இந்த இயக்கத்தை பிளவுறுத்துவதற்கு துணை போகாதீங்க. இந்த நீங்கள் விரும்ப கட்சியில வந்த பிளவுக்கு போகாதீங்க. உங்க கட்சி பிளவை நீங்க தான் அடுத்தவங்க மேல சொன்னா என்ன இல்லைங்க. பிளவுறுத்த ஆசைப்படுவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, இது தேசத்தை ஆள்பவர்கள். இவர்கள் விரும்பின ஓபன்னீர்செல்வம் முதலமைச்சராக வர முடியவில்லை என்ற உடனே நாங்கள் விரும்பாமல் வந்துவிட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், உதவி செய்ய மாட்டோம், அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க மாட்டோம். பன்னீர் வந்தால் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை 6 மணி நேரத்தில் தீர்ப்போம்,
ஆனால் எடப்பாடி அமைச்சர்களுடைய எத்தனை பேர் டெல்லிக்கு வந்தாலும் நாங்கள் நீட் விவகாரத்திற்கு செவிமடுக்க மாட்டோம், ஹைட்ரோ கார்பன் விவகாரத்திற்கு நிர்வாக திறமை, அது அவருடைய நிர்வாக திறமை இல்ல, நிர்வாக திறமை இல்ல, பாரபட்சம், நயவஞ்சகம், ஓர வஞ்சகத்தினுடைய உச்சகட்டம். அப்படித்தான் நான் சொல்றேன். உங்களுடைய நிறைவு கருத்து திரு செம்மலை, உங்களுடைய நிறைவு கருத்தை ஒரு வரியில். அதாவது நீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா 2 கேள்வி வச்சீங்க. முதல் கேள்விக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி பதில் சொல்லிடுறேன். பிஜேபியினுடைய தலையீடு என்பது அறவே இல்லை. அடுத்து இரண்டாவது பிரச்சனையில் அந்த இரட்டை இலை சின்ன பிரச்சனையில தேர்தல் ஆணையம் கால அவகாசம் தான் கேட்டிருக்கிறது தவிர இறுதி தீர்ப்பல்ல. நிச்சயமாக விசாரணையின் போது, இறுதி தீர்ப்பின் போது அந்த இரட்டை இலை எங்களுக்கு தான் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை உறுதிபட சொல்லுகிறேன். இன்னொன்று, சகோதரர் மருது அவர்கள் போகிற போக்கிலே புழுதிவாரியை தூற்றுவதைப் போல அம்மா அவர்களால் ஓரங்கட்டப்பட்ட அல்லது விரட்டி அடிக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே நாங்கள் எல்லாம் சென்றோம் என்று சொல்லுகிறார். அதாவது நான் மதிக்கக்கூடிய, நான் உள்ளபடியே அன்பு வைத்திருக்கக்கூடிய சகோதரர் மருதவருக்கு சொல்லுகிறேன், அம்மா அவர்களால் விரட்டப்பட்டவர்கள் யார், அம்மா அவர்களால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் யார், அம்மா அவர்களால் துரோகி பட்டம் கட்டவர்கள் யார், அந்த கும்பல் தான் இன்றைக்கு கட்சியும் ஆட்சியும் கபாலீஸ்வரம் செய்ய வேண்டும் என்ற அந்த முயற்சியில இன்றைக்கு இறங்கி இருக்கிறார்கள். எனவேதான் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த தர்ம யுத்தத்தை தொடங்கி அந்த குடும்ப ஆட்சியினுடைய கோரப்பிடியிலிருந்து ஆட்சியையும் கட்சியையும் மீட்டு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைத்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல பல வளர்ச்சி திட்டங்களை, காரியங்களை செய்யலாம் என்ற அந்த முடிவோடு தான் எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இலக்கும் அதுதான். நன்றி. நன்றி. இல்ல, நான் சொல்லாத ஒரு குற்றச்சாட்டு இந்த அவையில் நான் இந்த வாதத்தை வைக்கல. அவர் சொல்லியிருக்காரு, அதாவது கும்பல் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். அந்த இவர் சொல்லக்கூடிய, அண்ணன் சொல்லக்கூடிய கும்பல் தான் அம்மா அமைத்த அரசாங்கம் கவிழாமல் காப்பாற்றி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைத்தது அதே சிந்தனையில் தான் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியினரும் சிந்தித்தார்கள். ஆனால் அம்மாவின் அரசாங்கத்தை காப்பாற்றி இருக்கிறது இந்த அண்ணன் சொல்லக்கூடிய அந்த கும்பல்னு வச்சுக்கலாம். அவர் சொல்றாரு கும்பல்னு சொல்றாரு, பரவாயில்ல, அது கும்பலாகவே இருக்கட்டும். அவர்கள் தான் காப்பாற்றி இருக்கிறார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆர்கே நகர் மக்களுக்கு பல தீர்வுகளை அம்மா கொடுத்தார்கள். இன்றைக்கு அம்மாவின் இயக்கத்திற்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அதற்கான தீர்வை அந்த மக்கள் கொடுப்பார்கள். ஆர்கே நகர் அண்ணன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் விடை சொல்லும். பன்னீர்செல்வம், அது சுப்பிரமணியன் சுவாமியிலிருந்து தொடங்கி ஆர்கே நகர் தீர்ப்புன்றது அதிமுக யார் பக்கம், எந்த அணி உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி ஆர்கே நகர் மக்கள் தீர்ப்பளிக்கட்டும். மொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை, மொத்த அதிமுகவோட பிரச்சனையை நீங்க ஆர்கே நகர்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அது இன்னொரு தாமரை மலரும் போது இவங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? மலரும் போது தாமரை இறுதியில நீங்க சொல்றது இல்ல, மலர்வதற்காகத்தான் இலையை முடக்கி இருக்கிறார்கள். ஆனால் இலைதான் மீண்டும் காம்புல இருந்து எப்ப இலை உதிர்கிறதோ, நான் சொல்றது பாட்டனி, அரசியலா நீங்க பார்க்காதீங்க, எப்ப இலை உதிர்கிறதோ அப்ப மலரும் என்பது தாவரவியல். அந்த தாவரவியல் தான் இப்ப நடக்க போகுது ஆர்கே நகர். ஷானவாஸ், நீ எது கெமிஸ்ட்ரி சொல்லணுமா? இல்ல, அதாவது தாமரை தமிழ்நாட்டினுடைய இயல்புக்கு பொருந்தாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய இயல்பு வேற. நாம கீழடியில தோண்டுங்கன்னு சொல்றோம், அங்க மூடுவேங்கிறாங்க. நெடுவாசல்ல தோண்டாதன்னு சொல்றோம், அங்க தாமரை சூரியனையும் சுற்றும் தாமரை. அதனால தமிழ்நாடு ஒன்று சொல்லுகிறது, பாஜக வேறு செய்கிறதுங்கிறது போதே தமிழ்நாட்டோட அது பொருந்தி வராது. செம்மலை அவர்கள் தொடங்கி மருது அழகராஜ், ஸ்ரீனிவாசன், ஆலூர் ஷானவாசன் அரசியல் கருத்தாளர்கள், கவிஞர்களாகவும் இருக்கீங்க. வார்த்தைகள் பஞ்சம் இல்லாம விழுது. மிக்க நன்றி உங்கள் நால்வருக்கும். மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கட்டும் பரவட்டும்.